நெக்ஸ்ட் மந்தில் 3 வீக்ஸில் நமக்கு எக்ஸாம், 3rd செமஸ்டர் அதோடு முடிக்கிறோம். ஸோ இந்த பாடம் வந்து நம்ம கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜ், கொஞ்சம் இன்றைக்கி முடிச்சுதான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாடம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியமும். ஸோ அது ஒரு 2 கிளாஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதோடு அதையும் நம்ம முடிச்சிடும். புக்கு உங்களுக்கு 2 சேர்த்து கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் பிரிண்ட்டு சைஸ் சின்னதாகிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போஸ்தலர்களுடைய செயல்கள் அல்லது நடபடிகள், அதுக்கு நம்ம பேர் எப்படி வச்சோம் அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மூலம் பரிசுத்த ஆவியானவர் செய்த செயல்கள். ஸோ அப்படி கொடுத்தா தான் அந்த முழு அர்த்தம் வரும்னு பார்த்தோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி. இந்த பாடத்தை படிக்கிறதுடைய நோக்கம் எதுக்காக படிக்கிறோம்? முக்கியமான ஒரு நோக்கத்தோடு இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். அப்போஸ்தலர்களை போல செயல்பட. அப்போது அப்போஸ்தலரை போல் நம்ம செயல்படணும். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை செயல்படுத்தணும். ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து மூலம் செயல்பட்டார். அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சார். அநேகரை வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அதே போல் இயேசு மட்டும் இல்லை, ஆவியானவர் வந்து சீடர்களுக்கும் உதவி செய்வார். சீடர்களும் இயேசுவை போல ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி இந்த புஸ்தகம் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த சீடர்களை பயன்படுத்துகிற மாதிரி அல்லது அப்போஸ்தலர்களை பயன்படுத்துகிற மாதிரி நம்மளையும் தேவன் பயன்படுத்துவார். நமக்கும் ஆவியானவருடைய வரங்களை கொடுத்து பயன்படுத்துவார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக இதில் வந்து நம்ம பார்த்ததில் நம்ம ஓரளவு ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு அற்புதங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் கடைசி செட்டை மட்டும் பார்த்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அறிமுகத்தில் நம்ம பார்க்கும்போது உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுவின் 40 நாட்கள் ஊழியம். இயேசு உயிரோடு இருந்துச்சுக்கு அப்புறம் 40 நாள் வந்து சீடர்களுக்கு ஊழியம் செய்கிறார். குறிப்பாக அந்த 11 பேருக்கு மட்டும் செஞ்சாரா, அல்லது 120 பேருக்கு செஞ்சாரா, அல்லது 500 பேருக்கு செஞ்சாரான்றது நமக்கு தெரியல. ஆனால் 11 பேருக்கு முக்கியமாக ஊழியம் செய்கிறாரு. அதோடு சேர்ந்து 120 பேருக்கும் அவர் ஊழியம் செஞ்சுருக்கலாம். ஏன்னா இயேசு மேலே வானத்துக்கு போகும்போது பார்த்தவங்க கிட்டத்தட்ட 500 பேர் அப்படின்னு சொல்லி பவுல் தான் பின்னாடி எழுதுகிறாரு. ஸோ அதனால் 500 பேருக்கு ஊழியம் செஞ்சாரா அப்படின்றது நமக்கு தெளிவாக சொல்லப்படல. ஆனால் 40 நாள் ஊழியங்களில் முக்கியமாக அவர் என்ன ஊழியம் செஞ்சார்? ஓகே, எப்படி? ஓகே, தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்கிறாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரே, ஏன் திரும்ப சொல்லணும்? ஓகே, இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் வந்து மக்களை நடத்துகிற விதம் வேறு. அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு வந்து பணம் இருக்குது, அது மூலமாக அவங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக இருந்து ஊழியம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னாரு? முக்கியமாக தேவ ராஜ்யத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும். இங்கேருந்து கிடைக்கிற பலன் இல்லை, தேவ ராஜ்யத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ராஜ்யத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சா தான் அதை செய்ய முடியும். ஆரம்பத்தில் அவங்களுக்கு புரியலை, ஆனால் எப்போ புரிய ஆரம்பிக்குது? ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இது அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆவியானுடைய நிறைவு அல்லது அபிஷேகம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமாக பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அல்லது அபிஷேகம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்குதா? ஓகே, இந்த 120 பேர் மேலே வரும்போது அது நிறைவா அபிஷேகமா? அது நம்ம 2 விதமாக ஆவியானவர் வந்து 2 ஆவியானுடைய செயல். இயேசு என்ன பண்ணார் அப்படின்னா, உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் இந்த 40 நாள் ஊழியத்திலேயே முக்கியமாக செஞ்சது, உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் ஊதி ஆவியை பெற்றுக்கொள் அப்படின்பாரு. அந்த சீசர்கள்கிட்ட வந்து ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்பாரு. அதுக்கும் இந்த ஆவியானவர் உங்கள் மேலே வருவார், நீங்கள் காத்துருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எருசலேம் விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லுவார். ஊதி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஏன் சொன்னார்? இங்கே ஏன் வந்து நீங்கள் வந்து காத்திருக்கணும், ஆவியானவர் வந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எருசலேம் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஹலோ, பேசலாடவர். Okay, I will do today, Amar. I saw the till is mentioned. Yeah, I will do.
Only Tamil, 4 people, yeah. Yeah. They are not coming, actually, he said only for Tamil, no, OT for 1 week, and this also OT focused, yeah. Okay. 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 Okay, ma'am. Yeah. I will send you. Yeah. Okay. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான் நம்ம இதில் பார்த்தோம். ஆமாம், இயேசு வந்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் செஞ்ச இந்த 40 நாள் ஊழியத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் செய்கிறது வந்து ஊதி, அவர்கள் மேலே ஊதி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மேலே வானத்துக்கு போகும்போது தான் சொல்லுவார், நீங்கள் எருசலேம் விட்டு போகாதுங்க, ஆவியானவர்னால நீங்கள் வந்து நிரப்பப்படுற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும்னு சொல்லுவார். ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த புத்தகத்தில் அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ 2 ஆவியானவரா? அப்படி இல்லை. ஓகே, இது வந்து ரொம்ப முன்னாடி இருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லாமே வேதத்தில் 40 இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்போ அவர் வீட்டிலேருந்து 40 நாள் இருந்தார். அப்படின்னு பார்க்க மோசையை அழைக்கப்பட்டார். 3 ஸ்டெப்பு 40 நிறைய 40. ஆனால் ஒரே இடத்துல 50 வருடத்துல இந்த பெண்டிகோஸ்டல் பண்டிகை பண்ணுறாங்க. ஆனால் முதல் கற்பனை கிடைக்கும் போது 40வது நாள் தான் கிடைக்குது. அதை உடைச்சிடுறாங்க. திரும்ப காத்திருப்பு 10 நாளுக்கு அப்புறம் 50வது நாள் ஒரு கற்பனை கிடைக்குது. அப்போ இந்த பிட்வீன் இந்த 40 to 50 நாள் தான் இந்த பெண்டிகோஸ்டல் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் இருந்து பரமேறி சென்று 50வது நாள் தான் அந்த பரிசுத்தாவி கிடைக்குது. கிட்டத்தட்ட அந்த 50வது நாள் அந்த பெண்டிகாஸ்டல் பண்டிகை அப்படின்னு. ஆனால் அவங்க ஆபிரகாம் முறைப்படி இல்லை மோசே முறைப்படி கொண்டாடப்பட்ட அந்த பெண்டிகாஸ் பண்டிகை இல்லை. 2வது கற்பனை கொடுக்கும்போது ஆவியானவர் கேட்பாரு, உனக்கு கற்பனை வேணுமா நான் வேணுமான்னு கேட்பாரு. அப்போ இவர் எனக்கு கற்பனை தான் வேணும் அப்படின்றாரு. இப்போ அந்த இடத்துல வந்து அவரோட ஆவியான நிலநாட்டல் இல்லாத ஒரு கற்பனையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் அதுக்கப்புறம் வாழ்ந்தாங்க. அதே மாதிரி அந்த 50வது நாளுக்கு வேண்டி காத்திருந்து அவர் வந்து பரிசுத்தாவியை கொடுக்குறாரு. மீண்டும் மனுஷனோட கனெக்ட் ஆகிறார். ஸோ அந்த ஆதாம் கிட்ட அந்த கனெக்டிவிட்டி திருப்பியும் சட்டத்தின் ஊடாக இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் மோசை மூலயமா அந்த 50வது நாள் அந்த ஒரு பிரச்சனை வருது. சட்டம் வேணும், கடவுள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. நம்ம அது நாளை பற்றி பேசலை, நாளை பற்றி நம்ம பேசலாம் அப்புறமா. முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இயேசு உயிர்த்தெழுந்த உடனேயே செய்கிற ஒரு காரியம். நான் இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சது. 10 நாள் கேப் வந்து எனக்கு ஏற்கனவே இது இந்த 10 நாள் கேப்பில் நடக்கல. ஆக்சுவலாக இந்த 40 நாளுக்கு அப்புறம் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து காத்திருக்கணும்னு சொல்லாரு, பலன் தரிக்கப்படும். ஆனால் இந்த ஊதுறது வந்து எப்போன்னா ஃபர்ஸ்ட் டேயே பண்ணிடுறாரு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டே ஊதி இவங்களை பலப்படுத்துறாரு. இவங்க அதுதான், அது என்னது இது என்னது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? அங்கே பலப்படுத்திட்டாருன்னா இங்கே ஏன் நீங்கள் காத்துருங்க, பலப்படுறதுக்கு காத்துருங்கன்னு ஏன் சொல்கிறாரு? அந்த கண்டினியூட்டியை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவருக்குள்ள இருக்க இவர் சொல்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே இது பேசினதான் நீங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியறதுக்காக சொல்கிறேன். சிலருக்கு வந்து நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போதே நமக்குள்ளே ஆவியானவர் வர்றாரு. ஏன்னா நம்மளை மறுபடி பிறக்க வைக்கிறவர் ஆவியானவர். ஸோ இந்த வித்தியாசம் புரியறதுக்காக தான் நான் இதை கேட்குறேன். இந்த வித்தியாசம் புரியணும். நம்மளை மறுபடி கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்க வைக்கிறவர் ஆவியானவர். புரியுதா? இதுதான் அந்த ஊதும் போது நடக்கிற ஒரு சம்பவம். சீசர்களுக்கு இந்த 11 பேருக்கு இவங்க வந்து எப்போ மறுபடி பிறக்கிறாங்க அப்படின்னா, ஞானஸ்நானம் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. ஒருவேளை யோவான்ட்டு எடுத்துருக்கலாம், ஏசிட்டு எடுக்கலை. இந்த 11 பேருமே யோவான்ட்டு தான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கணும். இவங்க வந்து நிறைய பேருக்கு ஞானஸ்நானம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஞானஸ்நானத்துக்கும் அப்போக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நமக்கு அதுதான் இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளது வித்தியாசம் பார்த்துக்கலாம். இவங்க ஞானஸ்நானம் எடுத்தால் கூட இவங்க மறுபடி பிறக்கலை. ஏன் மறுபடி பிறக்கலை? இயேசுக்குள்ள மறுபடி பிறக்கலை. ஏன் பிறக்கலை? இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். மறுபடியும் பிறப்பு அப்படின்றது அது மரித்து உயிர்த்த பிறப்பு, அந்த பரிசுத்தாவி வந்த பிறப்பு தானே 50வது நாள். அதுதான், அதுக்கும் இதுக்கும் நீங்கள் குழப்பிக்க வேணான்றதை நான் வித்தியாசத்தை புரிய வைக்கிறேன். நான்
அந்த ஊதும் போது என்ன நடக்குதுன்னா, இப்போ தான் இவர் வந்து அது வரைக்கும் வந்து அவர் இவருக்குள்ள ஆவியானவர் இருந்தார், இயேசுக்குள்ள ஆவியானவர் வந்து செயல்பட்டார். இப்போ வந்து இவரே ஆவியானவராக மாறிட்டார். வித்திருந்ததுக்கப்புறம் இவரே ஆவியானவராக மாறி தான் இவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை வந்து ஊதுறாரு. இது மூலமாக இவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு நடக்குது. இந்த 11 பேருக்குள்ள ஆவிக்குரிய மறுபிறப்பு நடக்குது. இது வந்து நமக்கு இது வந்து அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில், நமக்கு சில நேரத்தில் நம்ம தண்ணியில் முழுக்கும் போதே நமக்கு அது கிடைக்கும். ஆவியானவர் நம்மளை மறுபடி பிறக்க வைப்பார். ஆவியில் பிறக்கிற அனுபவம் அது. நமக்குள்ள உள்ள ஆவி அது வரைக்கும் செத்து போயிருக்கும். இந்த ஆவியானவர் வந்து அதை உயிர்ப்பித்து நம்மளை மறுபடி பிறக்க வைக்கிறார். ஆவிக்குள்ளே பிறக்கிறாரு, கிறிஸ்துக்குள்ளே மறுபடி பிறக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஊதும் போது நடக்கிற ஒரு சம்பவம். இது வந்து நமக்கு வந்து சில நேரத்தில் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி நடக்கலாம், ஞானஸ்நான நேரத்தில் நடக்கலாம், அல்லது ஞானஸ்நானத்துக்கு பின்னாடி நடக்கலாம். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இது வந்துடுவார், நீங்கள் ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டாம், நீங்கள் ஆவினால் மறுபடி பிறந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சில உபதேசங்களில் வந்து நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஊதும் போது நடக்கிற காரியம் நம்ம மறுபடி பிறக்கிறது, இயேசுக்குள்ளே பிறக்கிறது, ஆவியில் உயிர் வர்றது. ஸோ இதுதான் இந்த ஊதும் போது நடக்கிற சம்பவம். இந்த 50வது நாள் நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு நிறைவு, உங்களுக்குள்ளே வர வேண்டிய வரம், உங்களுக்கு தேவையான பலன், இது வந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது வந்து சிலருக்கு வந்து நீங்கள் மறுபடி பிறக்கும் போதே இதுவும் சேர்த்து நடக்கலாம். அது ஆவியில் நீங்கள் மறுபடி பிறக்கும் போதே உங்களுக்கு வரமும் சேர்த்து வரலாம். ஆனால் சில நாட்களில் வந்து சிலருக்கு வந்து இது வந்து வித்தியாசமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு சொல்லி பெந்தேகோஸ்தே சர்ச் சொல்லுது. ஸோ இந்த நிறைவு வந்த உடனே உங்களுக்கு அடையாளமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீங்க. நீங்கள் மறுபடி பிறந்த உடனேயே, ஆவியில் மறுபடி பிறந்த உடனே அந்நிய பாஷையில் யாரும் பேச மாட்டாங்க. இது ஒரு அடையாளம். ஆனால் நான் வந்து அந்நிய பாஷை மட்டுமே அடையாளமாக நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. அது ஒரு அடையாளம். சிலருக்கு வந்து அந்நிய பாஷையின் அடையாளம் கிடைக்கலாம். சிலருக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு ஒரு விருப்பம் வரலாம், நான் அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும். இந்த நிறைவு வந்த உடனே இந்த நிறைவு எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம செயல்படுறதுக்காக. இந்த 2 வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். முதல்ல நடக்கிறது நம்ம ஆவியில் பிறக்கிறதுக்கு, இயேசுக்குள்ளே பிறக்கிறதுக்கு, அது நம்முடைய ஆவி மறுபடி ஆவியில் உயிர் வர்றதுக்கு. அது வந்து நம்ம எப்போ நடக்குது அப்படின்னா, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்த உடனேயே அந்த மறுபடி பிறக்கிற அனுபவம் வந்துடும். அதுக்கு அடையாளமாக தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நான் இயேசு கூட சாகிறேன், இயேசுடைய மரணத்தில் நான் பங்கு கொள்கிறேன், என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு அவரோடு கூட உயிர்த்தெழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஞானஸ்நானத்தை வந்து ஒரு அடையாளமாக, அதுக்கு மறுபடி பிறந்துட்டேன்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அது ஞானஸ்நானம். ஓகே, இங்கே நடக்கிறது இந்த நிறைவுன்றது வந்து இந்த 50வது நாளில் நடக்கிறது வந்து உங்களை கொண்டு தேவன் சில செயல்களை செய்யணும். அதுக்காக உங்கள் மேலே ஆவியானவரை தர்றாரு. ஸோ இங்கே தான் வந்து அந்த 9 வரங்களில் உங்களுக்கு என்ன வரும், அதில் ஒன்று தான் அந்நிய பாஷையில் பேசுகிறது. முக்கியமாக பெந்தேகோஸ்தே சர்ச் சொல்கிறது, நீ அந்நிய பாஷையில் பேசினா தான் உனக்கு நிறைவு இருக்குது, நீ அபிஷேகிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது, சில காரியங்களில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம பவுல் பின்னாடி சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்களா? இல்லையே. எல்லாரும் வியாக்கியானம் சொல்கிறாங்களா? இல்லையே. அப்படின்னா அவங்களுக்கு நிறைவு இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது. அவங்களுக்கும் நிறைவு இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு அந்நிய பாஷையின் வாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அவங்கள கொண்டு தேவன் சில செயல்களை செய்வாராக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பில்லிகிரகாமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷையெல்லாம் பேசாதவர் அவர், ஆனால் அவரை கொண்டு சுவிசேஷ ஊழியத்தில் நிறைய பயன்படுத்தினார். ஸோ இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நிறைவு எதுக்காக அப்படின்னா, நம்மளை தேவன் பயன்படுத்துறதுக்காக நம்ம மேலே கொடுக்குற ஒரு திறன் அல்லது ஆற்றல், ஒரு பலன். இது வந்து மறுபடி பறக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? நம்ம நாட்களை பற்றி இன்னொரு நாள் பேசலாம், நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி பேச வேண்டாம். இது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது. முக்கியமாக இந்த 50வது நாள் எதை குறிக்குதுன்னா, அவங்களுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. மோசே 10 கட்டில் எழுதி வாங்கிட்டு வராருப்பாங்க. இது வந்து பெந்தேகோஸ்தே நாள். ஸோ அவங்களுக்கு வந்து அங்கேருந்து கிளம்புன 50வது நாள் எங்கேருந்து இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிச்சுட்டு ஆட்டு ரத்தத்தை பூசி அவங்க விடுதலை ஆகி கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்புன 50வது நாளில் தான் இந்த மலை மேலே வந்து மோசே போகும்போது இந்த பிரமாணம் கிடைக்குது. ஸோ அதுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து அவங்களுக்கு பிரமாணத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்யணும். ஏன் பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஊழியமே, மோசையுடைய ஊழியம். ஆனால் நமக்கு வந்து ஆவியானவர் கொடுக்குற அந்த அபிஷேகத்தின் அடிப்படையில் ஊழியம். ஸோ இதுதான் 2 பழைய ஏற்பாட்டுக்கும். ஆனால் இதுக்கும் 2க்கும் உள்ள கனெக்ஷன் 50வது நாள் தான். அங்கேயும் 50வது நாள் தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, இங்கேயும் 50வது நாள் தான் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். 40வது நாள் தான் ஃபஸ்ட்டு பிரமாணம் கிடைக்கிறது, உடைச்சிடுவார்.
அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் தான் 50வது நாள் தான் 2வது பிரமாணம். அதுக்கு இதுக்கு இப்போது இயேசு 40 நாளில் போகிறாரு, நம்ம அதில் என்ன கனெக்ஷன் எனக்கு தெரியல. நீங்கள் தியானிச்சு அந்த 10 நாள் கேப்பை தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, அந்த 40வது நாள் 50வது நாள் வர அந்த பிட்வீன் கேப்பில் இடறி போயிடக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடி அவர் தான் பிரஸ்தாவ. ஆனால் 50வது நாள் தான் அவருக்கு பெந்திகோஸ்தினால 50வது நாள் தான் அர்த்தம். 40 வந்து இங்கே முக்கியப்படுத்தப்படவே இல்லை. அவர் உடச்செல்லாம் நமக்கு முக்கியப்படுத்தப்படல. இங்கே இயேசு வந்து 40 நாளில் போயிடாரு, அது வேற கணக்காக இருக்கும். அதுக்கு என்னன்னு நமக்கு புரியல. இதோட பார்க்கும்போது அது ஒரு 10 நாள் ஒரு பிட்வீன் கேப் வந்து ஒரு வெறுமை தான். ஆனால் அங்கே காத்திருக்க சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அதுக்கு ஒரு ஊதி அவருக்கு வந்து இவர் முன்னாடியே பிரஸ்தாவை கொடுத்தாரு. அதனால தான் அந்த காத்திருப்பாங்க 10 நாள் அவங்க இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத நான் இவங்க அந்த 10 நாள்லையும் சும்மாலாம் உட்காந்துருக்கல. அவங்க அங்கே வந்து யூதாஸுக்கு பதில் இன்னொருத்தர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த 10 நாளில் அவங்க செஞ்ச வேலைகள் வந்து நிறைய ஜெபம் பண்ணுவாங்க, கதவை அடைச்சிக்குவாங்க. ஆனால் மக்கள் வந்து பயந்து தான் உள்ளே இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க சில காரியங்களை செய்கிறாங்க. பழைய படம்லாம் வாசிக்கிறாங்க, யூதாஸை பற்றி எழுதியிருக்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ யூதாஸுக்கு பதில் வந்து இன்னொருத்தர் நம்ம எடுக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னு சொல்லி அதெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி காரியங்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்கலாம் சொல்லலை. ஆனால் ஏன்னா இந்த கனெக்ஷனை கொடுக்குறாரு. பழைய உடன்படிக்கை வந்து பிரமாணத்தின் அடிப்படையிலான ஊழியம், புதிய உடன்படிக்கை ஆவியானுடைய பலத்தினால செய்கிற ஊழியம் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தை தான் அந்த 50 நாள் விளக்குன்னு சொல்லி பார்க்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆவியில் மறுபடி பிறக்கிறதுக்கும் ஆவியானுடைய நிறைவுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிலருக்கு வந்து மறுபடி பிறக்கும் போதே நிறைவும் சேர்த்து கிடைக்கலாம். சிலருக்கு வந்து மறுபடி பிறந்திருப்பாங்க, இன்னொரு இடத்துல எங்கேயாவது போய் ஒரு காத்திருப்பு கூடத்தில் இருக்கும்போது, அது கன்வென்ஷனில் இருக்கும்போதோ அல்லது எதுக்காக ஜெபம் பண்ணும்போதோ அல்லது ஃபாஸ்டிங் இருக்கும்போதோ அவங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். சிலர் அந்நிய பாஷையில் பேசுவாங்க, சிலர் பேச மாட்டாங்க. நிறைவு எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு இந்த நிறைவு கிடைச்சிச்சுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வந்து மறுபடி பிறந்தது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியறதுக்காக நான் உங்களை திரும்ப திரும்ப கேட்குறேன். இதுதான் நம்ம பார்த்தோம். இந்த முதல்ல நடக்கிறதுனா ஆவியானவர் இயேசுக்குள்ளே நம்மளை மறுபடி பிறக்க வைக்கிறது. இந்த இயேசு ஊதுறாரு பாருங்க, ஆவியானவரை பெற்றுக்கணும்னு சொல்லும்போது ஆவியானவர் வந்து இயேசுக்குள்ளே நம்மளை மறுபடி பிறக்க வைக்கிறார். இங்கே நடக்கிறது என்னென்னா, இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்குறவர் இயேசு மேலே போயிட்டாரு. யோவான் சொல்றாரு, நான் தண்ணியில் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து ஆவியினாலையும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். இவர் மேலே போய் தான் ஆவியானவர் அனுப்பி இப்போ நம்மளை வந்து ஆவியானவருக்குள்ளே முக்கிறார். ஸோ இதுதான் அந்த நிறைவுன்றது அந்த ஒரு அர்த்தம். ஸோ இந்த நிறைவை எப்படி நீங்கள் சொல்கிறது வந்து ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து நம்ம மறுபடி பிறந்தவனே கிடைக்கும், எனக்கு புது வாழ்க்கை கிடைச்சிச்சு அப்படின்றது. ஆனால் நிறைவு கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு சில அப்போஸ்தல அல்லது பெந்தேகோஸ்தே சர்ச்சில், அப்போஸ்தல சர்ச்சில் ஒரு சில பெந்தேகோஸ்தே சர்ச்சில் அந்நிய பாஷை பேசினா தான் உனக்கு இந்த நிறைவு கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை இந்த நிறைவுக்கான அடையாளம் வேறு ஏதாவது இருக்குதா? நம்ம இதெல்லாம் இந்த அப்போஸ்தல புத்தகத்தில் பார்த்துக்கிறோம். நாடுகள் இருக்குது. ஓகே, இங்கே எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிறவங்க இருக்கீங்க? அந்நிய பாஷை பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் நிறைவு பெற்றுக்கொண்டீங்களா இல்லையா? இது ஒரு முக்கியமான சத்தியம். குழப்புற சபையில் ஒரு குழப்பமான சத்தியத்தை நம்ம விளங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, 9ல் 1 தான். ஓகே, ஓகே, இயேசு கிறிஸ்து சொந்தரச்சாரை ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராரு. சரி, நீங்கள் ஐயா சொன்னீங்க ஒரு வார்த்தை விழிக்கிறாங்க. அது உண்மை, அவர் அந்நிய பாஷை பேசல. ஓகே, ஆனால் அவருக்கு ஒரு நிறைவு இருந்துச்சு. என்ன நிறைவு இருந்துச்சு? இப்போ அந்த அடையாளத்தை கேட்குறேன். வெள்ளிக்கிழமை வந்து அந்நிய பாஷை பேசுறதுனாலும் அவருக்குள்ள ஒரு நிறைவு இருந்துச்சு, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நிறைவுக்குள்ள அவர் இருந்தார். எது மூலமா தெரிஞ்சுக்கலாம்? அவர் பிரசங்கமே ஒரு அரை மணி நேரம் இல்லை, அவருக்குள்ள அந்த சுவிசேஷம் வர இருந்துச்சு. அந்த இது வேலைகள் தான் நம்ம நிறைவே பார்க்குறோம். நல்ல சுவிசேஷம் அந்த 9ல் 1 அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த இதுதான் நமக்கு முக்கியம். அந்த 9 நமக்கு முக்கியப்படுத்தாமல் 1 மட்டும் ஏன் முக்கியப்படுத்துறன்றதான் கேள்வி. அந்த பெலிக்கிரகாமுக்குள்ள 9க்குள்ள இன்னொரு வர இருந்துச்சு அவருக்குள்ள. இது புரியுது அவங்களுக்கு? இதுதான் முக்கியம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஆவியானுடைய நிறைவு கிடைக்கும் போது அந்த 9 வரங்களில் 1 or 2 செயல்பட ஆரம்பிக்கும், அல்லது நீங்கள் செய்யணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும். இதுதான் அந்த நிறைவுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்குள்ள வந்து நிறைவு எப்படின்னா, அதுக்கு முன்னாடி மறுபடியும் பிறந்த அனுபவம். ஆனால் உடனடியாக ஊழியத்துக்கு போகணும், நான் மிஷினரியாக போகணுன்ற ஒரு ஏவுதல், ஒரு தூண்டுதல், ஆசை வந்துகிட்டே இருக்குது. இனியும் உலக வேலை செய்யக்கூடாது,
ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச நிறைவுன்னு நான் ஒரு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எனக்குரிய ஊழியத்தின் அந்த ஆசையை தூண்டுதலை உள்ளே கொடுக்குறார் ஆவியானவர். இந்த செயல்பட விரும்புகிறார். ஒவ்வொருத்தரை கொண்டு ஒரு சில செயல்களை செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது 5 ஊழியமாக இருக்கலாம், அது 9 வரங்களாக இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 5 ஊழியத்தில் ஒரு ஊழியமாக இருக்கலாம். இப்போ பில்லிகிராமுக்கு வந்தது அந்த சுவிசேஷ ஊழியம். சிலருக்கு தீர்க்க தரிசன ஊழியம், சிலருக்கு வந்து அப்போஸ்தல ஊழியம், இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு செயல்பாட்டுக்குரிய ஏவுதல் உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் நிறைவுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பெண்டிகாஸ் மண்டலத்தில் இப்படி போஸ்ட் பண்ணனால ஒருத்தர் பெங்களூரில் எஸ்சிபிஎஸ் காலேஜில் ஒரு யூத் கேம்ப் இருந்துச்சு. அப்போ அங்கே இந்த கேள்வி கேட்டு நம்ம கண்டிப்பாக அந்நிய பாஷையில் பேசணுமா, அந்த வர நமக்கு தேவையா, அந்நிய பாஷை எப்படி நம்ம பண்ண உங்களுக்கு டவுட் கேட்கணும்னு செக்ஷன் கொடுக்குறேன். இப்போ எழுதி கொடுக்கும்போது நான் இந்த அந்நிய பாஷை எப்படி பெற்றுக்கிறது, அது இருந்தால் தான் நம்ம முடிவு பெற முடியுன்ற மாதிரி கேள்வி கேட்டேன். அது வாங்கி படித்த அந்த டைரக்டர் யார், அந்த கேரளாக்காரன் எந்திரிக்கிட்ட இந்த போன ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருந்தாருங்க. அப்போ எந்திரிக்க அப்போ தான் அவர் சொன்னார், நீங்கள் எந்திரிக்க வைக்கப்படுறீங்க, பட் அப்படி கிடையாது. இது ஒன்றா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு லைஃப் வச்சுருக்கு சார். அதில் என்ன ஸ்டார்ஸ், எவ்வளோ கலர் பல்ப்ஸ், எவ்வளோலாம் போடும், அது மாதிரி நீங்கள் வரங்களை ஆட் பண்ணுறீங்க. அதனால் எல்லாமே ஸ்டாராக இருந்துட்டாலும் நல்லா இருக்காது. அப்போ நிறையா அதில் இருக்கணும், கலர்ஸில் இருக்கணும். இது ஒன் ஆஃப் த ஷைனிங் கூடிய ஒரு ஸ்டார் மாதிரி தான். ஆனால் அது இருந்தால் மட்டும்தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக ஒன்றும் கிடையாது. நிறைய விஷயங்கள் அந்த 9 சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு நிறைவுக்குள்ளே வரும். எல்லாருக்கும் 9 கிடைக்காது. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இயேசுக்குள்ளே மட்டும்தான் எல்லாம் நிறைவாக இருந்துச்சு. ஆவியானவர் வந்து ஃபுல்லாகவே இருந்தார். நமக்கு பங்கு போட்டு தான் கொடுக்குறாரு. ஊழியத்தையும் பங்கு போடுறாரு, வரத்தையும் பங்கு போட்டு தான் கொடுக்குறாரு. அவனுக்குன்னு சொல்லி பிரித்து கொடுக்குறாரு. ஏன்னா உடம்புல வந்து கை வேற கால் வேற எல்லாம் சேர்ந்து உடம்பாக செயல்படுற மாதிரி இந்த ஆவியானுடைய அல்லது இயேசுடைய சரீரமாகிய சபையும் வந்து எல்லாம் சேர்ந்து செயல்படணும். இதில் வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் சரியில்லை. அதுதான் வந்து கை வந்து கண்ணை பார்த்து வேணான்னு சொல்கிற மாதிரி, கண்ணு காலை பார்த்து வேணான்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சபையில் நிறைய நடக்குது. ஆனால் எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது தான் அந்த ஆவியானவர் வந்து என்ன சொல்ல ஒரு முழுமையாக செயல்படுகிறத சபையில் பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். இதில் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நம்ம அடுத்ததுக்குள்ளே போகலாம். ஓகே, இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதனால் அதை நான் திரும்ப இது பண்ணேன். அப்போஸ்தல புஸ்தகத்தை வந்து 3 முக்கிய உண்மைகள்னு சொல்லி பார்த்தோம். 3ஆக பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 விதத்தில் இந்த புஸ்தகத்தை நம்ம பிரித்து பார்த்தா 3 சத்தியம் நமக்கு புரியும். அது என்னென்னு ஞாபகம் இருக்குதா? ஓகே, 2ஆக பிரிக்கலாம். இப்போ அப்போஸ்தல புஸ்தகத்தை வந்து 1லேருந்து 12 வரைக்கும் பிரிச்சிங்கன்னா ஆவியானவர் பேதுருவை கொண்டு செயல்பட்ட காரியங்கள். 13லேருந்து 28 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலை கொண்டு ஆவியானவர் செயல்பட்டார். அது மாதிரி நம்மளையும் தேவன் பயன்படுத்துவார். பேதுருவை யூதர்களுக்கு பயன்படுத்தின தேவன், பவுலை வந்து மற்ற சமுதாய மக்களுக்கு பயன்படுத்தின தேவன் நம்மளையும் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம். 2வது பிரிவு 3ஆக பிரித்து பார்க்கலாம். 2ஆக பிரித்து பார்க்கலாம். முதல்ல 2, அதுக்கப்புறம் 3 ஏரியாவை பிரித்து பார்த்தோன்னு நினைக்கிறேன். முதல்ல எருசலேம் நகரத்தில் ஊழியம் நடக்குது, யூதர்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு போகுது, யூதேயா, அதுக்கப்புறம் சமாரியா, அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கு போகுது. ஸோ இது வந்து நீங்கள் 3ஆக பிரித்து பார்க்கலாம். அப்போஸ்தல புஸ்தகத்தை 3ஆக பிரித்து பார்க்கும்போது ஆவியானவர் வந்து இடங்களையும் முக்கியப்படுத்துகிறார். அவருடைய செயல்களில் வந்து முதல்ல எருசலேம் துவங்குற ஒரு ஊழியம், அதுக்கப்புறம் யூதேயாவுக்கு பரவுது, அதுக்கப்புறம் சமாரியாவுக்கு பரவுது, அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம். இது மூலமாக நம்மளை கொண்டு பயன்படுத்துவார். பேதுருவை கொண்டு பேதுருவை எருசலேம்லையும் யூதேயாவிலையும் பயன்படுத்துகிறாரு. பவுலை வந்து மற்ற இடங்களில் பயன்படுத்துகிறாரு. அது மாதிரி நம்மளை பயன்படுத்துறதுக்குன்னு சில இடங்களையும் ஆண்டவர் வந்து குறிச்சிருக்கலாம். நம்ம செயல்படுவதற்கென்று ஆண்டவர் வந்து சில இடங்களை வச்சுருக்கலாம். அது நீங்கள் தனியாக கேட்கும் போது அவங்களுக்கு அது புரியும். என்ன வந்து எந்த ஏரியாவில் பயன்படுத்த விரும்புகிறாரு, எந்த மக்களுக்கு, எந்த இடங்களுக்கு, ஒரு வேளை கூடலூருக்கா அல்லது கூடலூரில் ஒரு பகுதிக்கா, ஒரு தெருவுக்கா அல்லது ஒரு சபைக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது வந்து ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்த வரைக்கும். ஸோ அது 2வது சத்தியம். 3வது சத்தியம் பார்த்தீங்கன்னா 5 விதமாக பிரித்து பார்த்தோங்க. நிறைவுகள்னு சொல்லி இப்போ எருசலேமில் வந்து அந்த சபை ஒரு நிறைவுக்குள்ளே வருது. அது வரைக்கும் ரொம்ப அடித்தடி பிரச்சனைலாம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அந்த எருசலேமில் இருந்து யூத பூசாரிகளே ஆண்டவர் ஏற்றிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக யாருமே பிரச்சனை பண்ணலை, சபை நல்லா வளருது. ஸோ எருசலேமில் அதே மாதிரி யூதேயாலையும் ஒரு நிறைவு வருது, சமரியாவில் ஒரு நிறைவு வருது, அதுக்கப்புறம் ஆசியா பகுதியில் ஒரு நிறைவு வருது, அதுக்கப்புறம் ஐரோப்பா பகுதியில் ஒரு இதுக்கெல்லாம் வசனங்கள் பார்த்தோம். இதில் இருக்குது, இந்த புத்தகத்துலேயே உங்களுக்கு இருக்கும். நிறைவின் அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளை கொண்டு துவங்கின ஒரு ஊழியத்தை வந்து ஒரு நிறைவை பார்க்க வைப்பார் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி. நிறைவுனா அதோடு முடிகிறது இல்லை. சபையுடைய நிறைவு இயேசு திரும்ப வரும்போது தான் நடக்கும்.
அந்த நம்மளை கொண்டு துவங்கின ஒரு ஊழியத்தை நம்மளை ஒரு திருப்திப்படுத்துவார். பேதுருக்கு ஒரு திருப்தியை கொடுக்குறாரு, பவுலுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குறாரு. அது மாதிரி நம்மளை கொண்டு துவங்கின ஊழியத்தில் நமக்கு ஒரு திருப்தியை கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் நம்ம என் வேலை முடிஞ்சிருச்சு, என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, நான் போக போகிறேன் அப்படின்ற ஒரு நிறைவுக்குள்ளே நம்மளை நடத்துவார்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது கேள்வி இருக்குதா? 3 முக்கிய உண்மைகள். முக்கியமாக நம்மளை பயன்படுத்துவார், நமக்குன்னு சில இடங்களையும் ஆண்டவர் குறித்து வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த இடங்களில் நம்ம செயல்படும் போது ஒரு நிறைவுக்குள்ளாக நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3வது அற்புதங்கள் பார்த்தோம். அற்புதங்கள் ஏன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? எதுக்காக அற்புதங்கள்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நிறைய அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அற்புதங்கள் ஏன்? சிலர் சொல்கிறாங்க இயேசு காலகட்டம், அதுக்கப்புறம் இந்த அப்போஸ்தலர் காலகட்டங்கள் மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும், இப்போல்லாம் நடக்காது அப்படின்ற நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த கூட்டத்தில் இல்லை. ஆனால் நம்ம நடத்துகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சில நேரம் பெந்தைக்கோஸ்து சபை மேலே இருக்கிறது வந்து நடக்காது, நடந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதுவும் இருக்குது, உண்மையிலே நடக்கிறது இருக்குது. ஸோ நம்மளை கொண்டு ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்வார். ஏன் அற்புதங்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது அப்போச்சின் தேவை இருக்கா பெறுகிறதுக்கு. ஓகே, வேற இப்போ நம்ம வந்து நற்செய்தியை சொல்கிறோம், அது உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்துறது அப்போஸ்தலர் காலகட்டத்திலே அதுதான் நடந்துச்சு. இயேசுடைய காலகட்டத்திலையும் இயேசு என்ன சொல்லுவார்னா, நான் கடவுளுடைய மகன், நீங்கள் நம்பலனாலும் பரவாயில்ல, நான் கடவுள் என்னை கொண்டு செய்கிற இந்த அற்புதத்தின் மூலமாவது நீங்கள் நம்புங்க, என்னை கடவுள் தான் அனுப்பியிருக்கிறாரு. இந்த அற்புதம் வந்து எதுக்காக தான் அந்த முக்கியம். இயேசு சொல்லும் போது அடிக்கடி அதை முக்கியப்படுத்துவார். இந்த பரிசேயத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஏன் என்னை கடவுளுடைய மகன் நம்ப முடியல, நம்ப முடியலன்னு பரவாயில்ல, நான் செய்கிற அற்புதத்தை பாரு, அது ஏன்னா அதேனுடைய வல்லமை இல்லாமல் அதை செய்ய முடியாது. கூட்டனே சொல்லுவான். ஆமாம், கூட இவங்க வந்து இயேசு பாவின்னு சொல்லுவாங்க, கூட சொல்லுவான் அவர் பாவியாக இருந்தால் எப்படி ஏன் கண்ணை திறக்க முடியும், இது கூட புரியலையா, கடவுள் அவர் கூட இருந்தால் தான் இவரால் கண்ணு. ஸோ இந்த மாதிரி அற்புதம் எதுக்காக அப்படின்னா, நம்ம சொல்கிற செய்தி, நம்ம சொல்கிற வசனம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கணும். அப்படின்னா அற்புதம் நடந்தால் தான். அதனால் அற்புதம் நிச்சயம் வேணும்னு சொல்லி பார்க்குறோம். வேறு ஓகே, அதான் நற்செய்தியை வந்து ஊர்ஜிதப்படுத்துறது, உண்மையிலேயே வந்து இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்காக. வேறு எதுக்காக அற்புதங்கள் தேவை? பிணியாளிகளுக்காக தான் நான் வந்து அற்புதம் யாருக்குனாலும் முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயம் அது நடந்தே ஆகும். அதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். அதனால் அது நிச்சயம் நடந்தே ஆகும். இன்னொரு காரியம் வந்து இது வந்து நம்மளால் செய்யப்படுதில்லை, மேலே இருந்து நமக்கு ஒரு பலன் கிடைச்சது, அந்த பலனால் செய்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள சர்ச்சில் வந்து நிறைய நடக்காதுக்கும் காரணங்கள் நமக்கு வந்து அந்த பலன் இன்னும் கிடைக்கல. ஒவ்வொரு அற்புதங்களும் செய்கிற தேவன் வந்து இதை செய்ய விரும்புகிறாரு, இந்த இடத்துல இந்த மக்களுக்கு இதை செய்ய விரும்புகிறாரு, நம்ம புரிஞ்சு அந்த பலனை பெற்று நம்மளால் செய்ய முடியல. நிறைய சர்ச்சுகள் வந்து பேசுகிறோம், நிறையா பிரசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வல்லமையாக இருக்கும், ஆனால் செயல்களில் வந்து இன்னும் கேள்விகள் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணலாம், அந்த வல்லமை வேணும், அந்த வல்லமை வந்து வெளிப்படணும். அது தெய்வ வல்லமை, அந்த ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படணும். அது தன்னை மேன்மைப்படுத்துகிற அளவில் மைண்ட் செட் இருக்கிறனாலயா அது ஒன்றும் இருக்குது. அதுக்கு ஒரு தடை வந்து இப்போ வந்து நமக்கு பேர் கிடைச்சிரும், நம்ம இமீடியட்டாக வந்து பெரிய ஊழியக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த பலனை பெற்று செய்கிறதும் கஷ்டம். அது மாதிரி தடைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த அப்போஸ்தலருக்கு அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இவங்க வந்து பவுலையும் சரி பேதுரும் சரி, அப்போ அற்புதம் நடந்தோடனே இவங்களும் தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க ஐயோ நாங்கள்லாம் கிடையாது, ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நம்ம யாருன்னு புரிஞ்சு இது வந்து இயேசுடைய நாமத்தினால தான் நடக்குது, ஆவியானுடைய பலனால தான் நடக்குது அப்படின்றத வந்து முக்கியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இப்போதும் அதை செய்வார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த அற்புதங்களை வந்து நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட ஒரு 70 கிட்ட இருந்துச்சு. அதில் ஒரு 50 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். மீதியை பார்க்க போகிறோம், மீதியை பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீதி உள்ளது பார்த்துப்போம். அப்போஸ்தலர் உபதேசங்கள்லாம் என்னென்ன பார்த்தோம்? எத்தனை உபதேசம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்? 5. ஊழியங்கள் 5, அப்போஸ்தலர் உபதேசங்கள் 5 தானா? என்னென்ன இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது வந்து மனம் திரும்புதல். மனம் திரும்புறது வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ரெண்டாவது மனம் திரும்பினவங்களுக்கு ஞானஸ்தானம். அதுக்கப்புறம்
ஆவியானுடைய நிறைவு. அந்த புக்கில் பாருங்களேன், புக்கில் பார்த்தீங்கன்னா 4 5 இல்ல மனம் திரும்புதல், ம். அடுத்து விசுவாசித்தல், விசுவாசித்தல், அடுத்து ஞானஸ்தானம், ஞானஸ்நானம். லாஸ்ட் ஆவியானவரின் பொறுப்பு. இப்போ இந்த விசுவாசம் முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா விசுவாசம் ஏன் இங்கே முக்கியப்படுத்துகிறோன்னா நீதிமான்றது வந்து விசுவாசனால தான் கிடைக்குது. ஸோ அந்த விசுவாசம் இல்லாமல் சிலர் வந்து குடிக்கிறத விட்டுருக்கலாம், சிலர் வந்து புகை பிடிக்கிறத விட்டுருக்கலாம். இது மட்டுமே போதாது. அவங்க ரட்சிக்கப்பட்டான்றதுக்கு அடையாளம் வந்து இயேசு ஏன் பாவத்தை ஏற்றுக்கிட்டு செத்தார், ஏன் பாவத்தினால மறிச்சார் அப்படின்ற ஒரு விசுவாசம் வேணும். என்னை வந்து புதுசாக்குறதுக்காக ஒரு உயிரோடு இருந்துச்சார். ஸோ இந்த மரணத்துலேயும் உயிர்த்தெழுதலையும் வைக்கிற விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த விசுவாசம் தான் ஒருத்தனை நீதிமான ஆக்குது. ஸோ மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம். இந்த விசுவாசத்தை வந்து வெளிப்படையாக அறிக்கிறது தான் ஞானஸ்நானம், நிறைவுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 4 உபதேசம் வந்து இது வந்து நேரடியாலாம் சொல்லப்படல. அவங்க செஞ்ச ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 4ம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 4 தான் முக்கியமானது: மனம் திரும்புதல், விசுவாசம், ஞானஸ்நானம், ஆவியானுடைய நிறைவு. அப்போ சில ஊழிய மாதிரின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? எல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் அதில் வாசிக்க பார்க்கலாம். ஊழிய மாதிரியில் என்னென்ன இருக்குது? நல்லதும் இருக்குது, கெட்டது இருந்துச்சு. அவங்க ஊழியத்தில் எது நல்லது இருந்துச்சு, எது கெட்டது, ஏன் நல்லது ஏன் கெட்டது? சில நேரத்தில் வந்து நம்ம ஆவியானவர் வந்து வெறும் நல்லது மட்டும்தான் செய்வார்ன்றது. கெட்டது ஏன்னு சொல்கிறதுனா ஆவியானவர் கெட்டது செய்யப்பட கிடையாது. ஆனால் மனுஷனுடைய பார்வையில் சில மரணங்கள், சில பாதிப்பு நடந்திருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துல கெட்டதுன்னு பார்க்குறோம். மனுஷனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா சொத்தையும் விற்று ஒன்றா வச்சு அனுபவிச்சாங்க, அது நல்ல காரியம். அதே நேரத்தில் அவங்க கிரேக்கரு இவரைய பாஷை பேசுகிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த சபைன்னு பார்த்த உடனே எல்லாமே நல்லதாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த நல்லது கெட்டதுன்றது வந்து ஆதி சபையில் வந்து ரெண்டுமே இருந்துச்சு. அதைத்தான் அந்த நல்லது கெட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். வேறு தனித்துவம் வாய்ந்ததும் பொதுவானது. ஓகே, தனித்துவம் பொதுவானது என்னென்ன பார்த்தோம். இது உங்களுக்கு நான் அதில் விளக்கம் கொடுக்கல, இந்த வீடியோ வச்சு அல்லது நீங்கள் பேசுனது நம்ம பேசுனது வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனித்துவமானது என்ன, பொதுவானதுன்னு என்ன? தனித்துவம்னா பவுலுக்கு இயேசு தரிசனமானது, ஓகே. அது தனித்துவம். பொதுவானதுன்னா அந்நிய பாஷை பேச. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கும் போது ஒரு சம்பவம் வந்து ஒரு இடத்துல மட்டும் நடந்தது, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கும் நடக்கும்னு கேட்கக்கூடாது. அது தனித்துவமானது. ஒரு சம்பவம் வந்து 2 இடத்துக்கு மேலே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் அது வந்து பொதுவானது, நீங்கள் எதிர்பார்க்கலாம் நமக்கும் நடக்கணும்னு சொல்லி. இப்போ பவுலுக்கு வந்து அந்த வெளிச்சம் அந்த மாதிரி எனக்கும் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து சரியில்லை. அது வந்து அவருக்குன்னு ஒரு வச்சுக்கிட்டு வருது. இன்னைக்கு ஒருத்தர் இருந்தார், கூட்டு போய் கண்ணு சரி பண்ணிவிட இன்னைக்கு யார். ஸோ அந்த மாதிரி அதான் தனித்துவமானது பொதுவானு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அந்த சபை வந்து அனுப்ப ஆரம்பிச்சு. முதல்ல அந்தியோகியால தான் கிறிஸ்தவன் பேர் கிடைக்குது. அந்த சபையிலேருந்து முதல் அப்போஸ்தலர்களாக வந்து பவுலும் பர்னபாசும் போகிறான்னு சொன்னாங்க. சரி, இந்த மாதிரி அனுப்புகிற ஊழியமும் செய்யணும். அடுத்தது அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருந்துச்சு, இந்த கிராமம் இந்த நகரம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த இது. அடுத்தது போன இடத்துல வந்து இப்போ பவுல் ஒரு இடத்துக்கு போகிறாரு, நிறைய சிலையாக பார்க்குறாரு. ஒரு சிலையை வந்து அறியப்படாத தேவனுக்கு எழுதியிருக்குது பார்க்குறாரு. அதை வச்சுட்டு சுவிசேஷத்தை அங்கே ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நிறைய கடவுளை உண்மையிலே பக்திமான்கள் தான். இந்த காலத்தில் அப்படி சொன்னால் பிரச்சனை ஆயிடுது. இப்போ பவுல் வந்து ஒரு சிலையை காமிச்சு இதுதான் இயேசு, அது பேர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ நம்ம வந்து இப்போ அங்கே சிலை கிடையாது, ஒரு இது மட்டும் இடம் இருக்குது, அதான் எம்டியா இருக்குது. ஒரு அறியப்படாத தேவன் எழுதியிருக்கு அந்த இடத்த. ஸோ அந்த இடத்த இதுதான் ஜீசஸ் சொல்லி அவங்க புரியுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்மள வந்து இப்போ ஒரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணால் அவங்க வந்து இப்போ வந்து தமிழ் திருநாள்னு பார்க்குறதில்ல, இவங்க எல்லாமே அது ஒரு விக்கிரமாக போயிட்டு. ஸோ மற்றவங்களோட நம்ம மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பாக ஒரு பொதுப்படையான ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடலாம், உழவர் திருநாளாக கொண்டாடிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து விக்கிர ஐடென்டிட்டியில் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சிக்கலானது இருக்குது. இப்போ வந்து நம்ம குறிப்பாக ஆர்சி சபையில் வந்து இது வந்து கொஞ்சம் சின்க்ரனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்களோட அதாவது போய் அவங்களோட சேர்ந்துருது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி போனது அது வந்து வாய்ப்பை பயன்படுத்தி இப்போ வந்து மேரியும் மரியாளும் மரியனும்
மாரியம்மாவும் மேரியும் ஒன்றுன்ற மாதிரி சில நேரத்தில் போயிடும். ஸோ இது இருக்கக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் நான் இங்கே என்ன சொல்கிறார் பவுல் வந்து ஒரு இது அடுத்து பார்த்துட்டு அதில் எழுதியிருக்கிறத பார்க்குறாரு, அறியப்படாத தேவன் எழுதியிருக்கிறத பார்க்குறாரு. இதுக்கு வந்து டைம் வேணும். இவர் வந்து தியானிக்கிறாரு. நிறைய சிலையாக இருக்குது, நிறைய கடவுளை கும்பிட்றாங்க. ஆனால் ஒரு இடத்துல இதையும் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, அப்போது நமக்கு தெரியாத ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் போல, அவரை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிட்டா நமக்கு பிளெஸிங் கிடைக்காதுன்னு தான் அவங்களுடைய நோக்கம். பவுல் அதை பயன்படுத்துகிறார். இது மாதிரி ஒவ்வொரு இது வந்து மிஷினரிகளுக்கு ஒரு புரியும். ஒரு இடத்துல வந்து பிஎன்ஜின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு நாடு, பாப்புவா நியூ கினியா. ஸோ அங்கே ஒரு மிஷினரி போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து அவர் பாசையெல்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு சுவிசேஷன் சொல்லும்போது இயேசு வந்து இந்த மாதிரி இயேசு வந்து யூதாஸ் காட்டி கொடுத்துட்றான், இயேசு சிலுவையில் அடையிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து யூதாஸ் ஹீரோ ஆயிடுறாரு. ஆனால் இயேசு வந்து ஒரு வில்லன் மாதிரி, அதாவது கோலை மாதிரி அவங்களுக்கு. அப்போ அவர் ரொம்ப அவருக்கு மனசு நொந்து போயிடுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பாஷையெல்லாம் படித்து இயேசுடைய சரித்திரத்தை சொல்கிறோம், ஆனால் இவங்க வந்து யூதாஸை கொண்டாடுறாங்களே. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கலாச்சாரத்துக்குள்ளே போய் படிக்க ஆரம்பிக்கிறார். படித்து பார்த்தீங்கன்னா அவங்க யுத்தம் பண்ணுறவங்க. அந்த நாட்டில் வந்து ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கும் அப்பப்போ யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த யுத்தம் நிற்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த சமாதானத்தை விரும்புகிறவங்க ஒரு குழந்தையை கொடுக்கணும். அது பேர் பீஸ் சைல்டு. சமாதான குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும், இந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போட மாட்டோம், எனக்கும் உனக்கு சண்டை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இயேசு இந்த மாதிரி தான் வந்தவர், பீஸ் சைல்டு தான் வந்தார், 2 பேருக்குள்ள, அதாவது சாத்தானுக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லணும். எங்களுக்கு பெட்ட குடும்பம் இதுதான் தலன். நாங்கள் அதை 10 வருஷமாக படித்ததுனால இந்த தலன்றதான். இயேசு வந்து வெள்ளக்கார கடவுள் கிடையாது, யூத கடவுள் கிடையாது. இயேசு வந்து ஏன் கணக்கெல்லாம் சுமந்து சிலுவையில் போய் தலையை கொடுத்து ஆவிகளோட உலகத்துக்கு போய் எனக்காக பேசி உயிரோடு எரிஞ்சு அவர் தலன்னா மாறுறாரு. ஸோ அப்போ தலன்னா ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் சாபம், நீங்கள் பூசை பண்ண வேண்டாம், நீங்கள் சாமி ஆட வேண்டாம், அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நிறைய கலாச்சாரத்தில் இருக்கும். இப்போ இந்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரஜாபதியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது தான் நம்ம இந்த படமாக எடுக்கிறாங்க. யார் அவர் இந்த தமிழ் படங்களாக வந்துட்டு பார்த்துட்டு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. மோன்சிலாசரா ஒளியை தேடி, அப்புறம் அதோட 2வது பாகம் வந்துச்சு சத்தியத்தை தேடியா, அந்த மாதிரி வந்துச்சு. இதெல்லாம் வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் மோர் வந்து ப்ராமின்காக இருக்கும். இது வந்து நிறைய இப்போ இந்துக்களே வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது. சரி, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்குரிய அறியப்படாத தேவனை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்கிறது தான். ஸோ இதுதான் புரியும் விதத்தில் சொல்கிறது. ஓம் ஷாலோம். ஓகே. ஸோ அதில் வந்து பிரஜாபதியை பற்றி வளர்க்குறாரு. ஸோ ஹிந்து காட்லேயே பிரஜாபதின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அவர் வந்து இயேசுக்கு சமமாக தான் இருக்கிறார். ஸோ அதை நீங்கள் வளர்க்கணும். ஸோ வளர்க்கும் போது அவங்களுக்கு புரிய நிறைய காரியம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் இப்போ வந்து நம்ம பொங்கலை கொண்டாடுறது அதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது. நீங்கள் தியானிக்கணும், ஆழமாக யோசிக்கும் போது ஆவியோடைய உதவி கிடைக்கும். ஸோ இந்த மக்களுக்கு உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அழைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது புரியுறபடி சொல்லலாம். சரி, வேறு அடுத்தது 10 நாள் கொண்டாடுவாங்க. சரி, வேறு ஏதாவது? இப்போ தமிழர்களே வந்து நம்ம பொதுவாக தமிழர்களுக்கு உள்ள ஒரு திருவிழான்னு சொல்லி அந்த பொங்கலை கொண்டாடுறோம். அதுக்குள்ளேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நம்பிக்கைகள், கடவுள், அந்த குலதெய்வம். ஸோ அவங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் உள்ளே போகணும். நான் வந்து ஒரு குயவர் சமுதாயத்தை பார்த்தேன். அந்த பக்கம் ஏதோ ஒரு ஊர் பக்கம், தருமபுரி பக்கம் வந்து ஒரு குயவர் சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வரான். அவன் சாமியாடி. அவன் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க சாமியாடும் போது இவன் சாமியாடி இவனை வந்து ஆட்டு ரத்தத்தை குடிக்கும். அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வருவாங்களாம். ஆடை வந்து வயிற்றை கடிக்கணும். பிடிச்சிருப்பாங்க 2 பேர் 4 பேர். ஆடு வயிற்றை கடிக்கணும். இவன் ஆடு வயிற்றை கடித்து அந்த குடல் எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும். அந்த ஆட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு 3 நாள் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடாங்க. எதுவுமே கிடையாது, சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது. 3ஆவது நாள் அவர் வெளியில் வளமையோடு வந்து இதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இதை வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது 3 நாள் காரியத்தை வச்சு சொல்லலாம். இயேசுடைய 3 நாள் மரணத்தை வச்சு சொல்லலாம். இது மாதிரி ஏதாவது மறைஞ்சிருக்கும். நான் இன்னும் ஃபுல்லாலாம் படிக்கலை, நான் மேலோட்டமாக கேட்டதுனால இவ்வளோ தான் தெரியுது. ஸோ இது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்
நம்ம வேத சத்தியத்தை அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்றது தான் புரிகிற விதத்தில் சுவிசேஷத்தை சொல்லுதுன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்குமே இப்போ குடும்பத்தை போய் நீங்கள் வந்து இயேசு நம்ம பாவத்துக்காக வந்தார், ரத்தம் சிந்தினாருன்னா ரத்தத்தே கிடையாது, பிளட் கான்செப்டே கிடையாது. பாவன்ற கான்செப்டும் அவ்வளோவா இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாவம் புரியாது, பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தம் புரியாது. ஆனால் அவங்களுக்கு புரியுறது என்னென்னா கணக்கு புரியும். இந்த கணக்கை வந்து அடக்கிறதுக்கு தலை கொடுக்கறது புரியும். ஸோ அதன் அடிப்படையில் சொல்கிறது. ஸோ இதுதான் புரிகிற விதத்தில் சுவிசேஷம் சொல்கிறது. இது வந்து உடனடியாக நமக்கு புரியாது. ஸோ அந்த மக்களுக்காக ஆண்டவர் அழைச்சார் அப்படின்னா அந்த புரிய வைப்பார், ஆவியானவர் புரிய வச்சு. அப்படி தான் பவுல் அதை சொல்கிறார், அறியப்படாது அப்படின்னு சொல்லி. ஓகே, வேறு எதாவது இருக்கிறாரு? ஓகே, ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ஊழிய மாதிரின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து அவங்களுக்குன்னு இப்போ ஏன் சபை நான் பாஸ்ட் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க வந்து சீடர்கள் தான் முக்கியம். இயேசுக்கு சீடர்களாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற முக்கியம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப முக்கியப்படுத்துகிறாங்க. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய போயிடுச்சு. ஒரு பக்கம் ஆசீர்வாதன்றது, அது வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. பழைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லி அது ஒரு ஃபோக்கஸில் இருந்துச்சு. நிறைய தாழ்மை, எளிமை, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து செழிப்பு வந்து அது வேறு ஒரு ஃபோக்கஸில் போகுது. ஆனால் முக்கியமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் ராஜாக்களை பற்றி பார்த்தீங்க, நல்ல ராஜா கெட்ட ராஜா. தாவீது நல்ல ராஜாவா? தாவீது தான் நல்ல ராஜா. அதாவது எல்லா ராஜாக்கள்லையுமே எக்ஸாம்பிள் வந்து தாவீதை போல நடந்தான். நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா 4ஆம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த ராஜா தாவீதை போல நடந்தான் அப்படின்னாலே அவன் நல்ல ராஜா. ஆனால் தாவீது சில தப்பு செஞ்சார். ஆனால் நல்ல ராஜான்னு எதை வச்சு சொல்கிறோம்? அப்பப்போ பேசிகிட்டே இருப்பார். தப்பு பண்ணாலும் பேசுவார், அல்லது எதாவது கேட்கனாலும் பேசுவார். இப்போ வந்து அவர் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க அடிச்சு, நான் போகலாமா, போனால் எனக்கு கிடைக்குமா கேட்பார். சொந்தமாக போயிட மாட்டார். ஸோ இதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்னென்னா ஆவியானவரால் நடத்தப்படணும். எப்போ நீங்கள் வந்து பாத்திரம் கழுவினாலும் சரி, மண் வெட்டினாலும் சரி, இந்த தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்குறது வேற. இது வந்து நம்ம தப்பு ஏன் பண்ணுறோன்னா நமக்குள்ள பாவ சுபாவம் இருக்குது. அந்த பாவ சுபாவம் சில சூழ்நிலையில் வெளியில் வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து முழுக்க பரிசுத்தமாக இயேசுவை தவிர யாரும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்னவா ஆவிக்குரியவன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா முழுக்க பரிசுத்தமாக ஆகிட்டேன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் 90 வயசு 100 வயசு ஆயிடுச்சு, 100 வயசில் நான் முழுக்க பரிசுத்தவான், என்கிட்ட பாவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவன் பரிசுத்தவான்னு சொல்லி ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இவன் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான், எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறானா. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரியவன்றது நம்ம என்ன எது சொல்கிறோம் அப்படின்னா ஆவியானவரால் நடத்தப்படுதல். சரி, நீங்கள் சில நேரத்தில் வந்து உங்களுக்குள்ள தவறான சிந்தனை வந்துடும், உடனே ஆண்டவர்கிட்ட போகணும், கேட்கணும். இந்த சிந்தனை வருது, சிந்தனையிலே நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டீங்க. சில அதையும் தாண்டி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறமும் திரும்ப வர்றையான்றதான் முக்கியம். அதை வந்து நம்ம யூதாஸ்லேருந்தும் நம்ம பேதுலேருந்து புரிஞ்சுக்கணும். யூதாஸ் திரும்ப வந்திருப்பானா அவனுக்கும் ரட்சிப்பு கிடச்சிருக்கு. திரும்ப வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, நான் திரும்ப போனேன்னா அந்த ரத்தம் எனக்கு கழுவுமே, அந்த கழுவுமேன்ற ஒரு எண்ணம் வரணும் எல்லாருக்குமே. ஸோ இவங்க தான் வந்து நல்லவர். கடவுளுடைய பார்வையில் நல்லவர், மனுஷனுடைய பார்வையில் நல்லவனா வேறு, கெட்டவனா வேறு. ஆனால் தாவீது தான் ராஜாக்களே நல்ல ராஜா. தாவீது மாதிரி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் நல்ல ராஜா. நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க, அதனால் அவங்க கெட்ட ராஜா. அவங்க கடவுள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே வந்து பணம் கூடனோடனே ஒரு பெருமை வந்துடும், அல்லது நிறைய படம் சேர்ந்தோன்னு ஒரு பெருமை வந்துடும். ஸோ இதனால தான் அவங்க ஆண்டவர் விட்டு போகிறதுனால அவங்க கெட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது வேற எங்கே போயிட்டோம்? ஓகே ஓகே, இதெல்லாம் அவங்களுடைய மாதிரி. இப்போ அப்போஸ்தல சபை மாதிரி அப்படின்னு சொல்ல நம்ம இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அப்போஸ்தல மாதிரி ஒரு ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 5 வகையான அப்போஸ்தலர்கள் பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? முதல் அப்போஸ்தலர் யார்? இயேசு தான். கடவுள் வந்து வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்புகிறார். அப்போஸ்தலர்னா பேருக்கு அர்த்தம் அனுப்பப்பட்டவர்கள். கடவுளால் வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவர் முதல் அப்போஸ்தலர் இயேசு. அதுக்கப்புறம் இயேசுவால் அனுப்பப்பட்டாங்க 12 சீடர்கள். அதுக்கப்புறம் பவுல் எந்த கேட்டகரியில் கொண்டு வர்றோம்?
பவுல் வந்து யூதா, ஆனால் புஜாதிக்கு அனுப்பப்பட்டார். எப்படி அனுப்பப்பட்டார்? யாரால் அனுப்பப்பட்டார்? இந்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டார். ஓகே. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்தியோகிய சபை தான் அவர் அனுப்புது. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்லுவார், என்னை வந்து ஆண்டவரே அனுப்புகிறாருன்னு சொல்லுவார். ஸோ இந்த ஆமாம் பேசுகிறார். ஓகே. பல சம்பவங்களை தைரியமாக நீ சொல்லு பேசுன்னு சொல்கிறாரு. இவர் எல்லாம் சொல்லிடுவார். ஆனால் கடைசியில் மொட்டை போட்டார் தலைமை சபை கீழ்படிஞ்சு. அதனால தான் அந்த தலைமை சபை அதுவும் சேர்த்து சொல்லிடுங்க. அவர் சொன்னார், உறுதியாக சொன்னேன், நிறைய விஷயங்களை உடைச்சி பேசுவார். இவர் வந்து இப்போ நம்ம மொட்டை ஏன் போடுறாரு அப்படின்னா, இவர் வந்து அந்த இதுலேருந்து வர்றாரு, இந்த யூத முறைமையிலேருந்து இதுக்குள்ளே வர்றாரு. சில நேரத்தில் வந்து யூதருக்கு யூதராக இருக்க விரும்புகிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். பவுல் வந்து மொட்டை போட்டதெல்லாம் தப்பு கிடையாது. பவுல் போட்டுறாரு, ஏற்கனவே அந்த 4 பேர் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இவரே வந்து அது வந்து ஒரு இந்த முடியை வந்து வளர்த்துக்கிற இப்போது சிலர் இருக்காங்க. இப்போ நம்ம அது எங்கேருந்து வச்சுன்னு தெரியல, யூதர்களுக்குள்ளே அந்த பழக்கம் இருந்துச்சு, அந்த முடியை வளர்த்துக்கிறது. அதில் நசரேய விரதம் வேற, இது வேற, இந்த விரதம் வேற. இது ஒரு விரதம், அது நேர்ந்துக்கிறது, முடியை நேர்ந்துக்கிறது. நான் வந்து முடி வளர்க்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இதை வந்து பவுல் செய்கிறாரு. அது ஒரு பலியாக பண்ணுறாங்க. அது என்னென்னா, யூத இதில் போயிட்டு முடியை எடுத்துக்கிட்டு அது ஒரு 7 நாள் சடங்கு மாதிரி. அந்த சடங்குக்கு இவர் வந்து அங்கேருந்து நான் சொந்த ஊருக்கு போகிறேன், காசு நிறைய கலெக்ட் பண்ணுறாரு. அது வந்து இந்த சகோதரர் கொடுக்கவே இல்லை. ஒரு 4 பேருக்கு சேர்ந்து ஒரு சடங்கு பண்ணுறாரு. இவரும் சடங்கு பண்ணிக்கிட்டு அந்த எதுக்காக செய்கிறாரு தான் முக்கியம். எதுக்காக செஞ்சார்? திருப்பி அவர் ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு பயந்துட்டாரு. அப்படி இல்லை, அனுப்பணுங்க. அந்தியோக சபை, அந்தியோக சபை அது பிரஜாதி சபை தான் இவர் அனுப்புது, பிரஜாதிக்கு அனுப்புறது. இவர் வந்து முதல்ல ஆண்டவர் ஏற்று இது பண்ணுறதுக்கப்புறம் முதல்ல வந்து அந்தியோக சபை தான் பவுலையும் பர்னபாவையும் முதல் பயணத்துக்கு அனுப்பும், அந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அனுப்பும். இவர் வந்து காணிக்கை எடுத்துகிட்டு இங்கே எருசலேமுக்கு வர்றாரு. இது அடுத்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் தான் எதாவது பேசலாம். இந்த ஏன் இவர் செய்கிறாருன்றது வந்து ரொம்ப முக்கியம். இவர் வந்து யூதருக்கு யூதராக இருக்க விரும்புகிறார். இங்கே போயிட்டு நான் வந்து முழுக்க முழுக்க யூத இதெல்லாம் நான் வெறுத்துடல, நானும் யூதன் தான், நானும் சில காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், அதில் ஒன்றா இதை ஏற்றுக்குவார். அதில் வந்து இவங்க என்ன குற்றச்சாட்டுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு யூதர் அல்லாத ஒருத்தரை அவர் பண்ண தப்பு தான். ஏன்னா அவர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாட்களை குறித்தோ பண்டிகைகளை குறித்தோ உங்களை குற்றப்படுத்தாதுன்னு சொல்லிட்டார். யூத கலாச்சாரமே யூதன் கிரகணம் இல்லைன்னு தெளிவாக புதிய உடன்படிக்கை பேசிட்டார். முடியை பற்றி எங்கே சொல்லலையா? இல்லை இல்லை இல்லை, பண்டிகை நாளும் சடங்கு சம்பிரதாயமே இல்லைன்ட்டார். நம்ம அந்த முடிக்குள்ள இன்னும் போகலை, நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா புரியும். ஆனால் அவர் செய்ய வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற யூத தலைவர்கள், அதாவது அவங்க கேட்ட கேள்வி 4 தானே, நீ ஏன் சுண்ணத்தை வந்து பண்ண வேண்டாம்னு சொன்னேன், யூதர்களையும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், பன்றிக்கறியை ஏன் சாப்பிட வேண்டாம் அதை சொன்னேன். இது வந்து 4 கேள்வி தான். சடங்கு மோசையின் பிரமாணத்தை இவர் வந்து யூதர்களை வந்து சுண்ணத்து பண்ண வேணாம்னு சொல்லலை. ஏன்னா சுண்ணத்து 8ஆவது நாளே நடந்துடும். இவரும் வந்து சுண்ணத்து பண்ண முக்கியம் இல்லை அப்படின்ட்டார். அவர் புரஜாதிகளை வந்து பண்ண நீ கட்டாயப்படுத்தாதுன்னு தான் சொன்னார். அதுவும் பண்ணிட்டாரு. அதாவது யூதருக்கும் வேண்டான்ட்டார். இனிமேல் அது தேவையில்லை, நீ யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு சொல்லி அந்த சடங்கு அதுக்கப்புறம் வளர்க்குறாரு. ஏன்னா யூதர்களை வந்து வித்து அதுதான் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. நீ யூதனையும் நீ மாற்றிட்ட, யூத முறைமையை சடங்குனா பழைய உடன்படிக்கை சடங்கில் தான் இருக்காங்க. அதனால தான் அவருக்கு வந்து நீ உன்னை சுத்திகரிச்சுட்டு வா அப்படின்னு. இவர் பெத்தானியா போய் விரும்புகிறாரு. நீ சுத்திகரிச்சுட்டு வாங்கன்னா அப்புறம் பெத்தானியா போனால் போகவே இல்லை அவர். அப்புறம் 2 வருஷத்துல செத்து போயிட்டாரு. சரி, நம்ம அது இன்னொரு நாள் பேசலாம். இது வேற ஒரு டாபிக் அது. ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து பவுல் வந்து அதை ஏன் செய்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து யூதருக்கு யூதராக இருக்க விரும்புகிறாரு. வீணான கலவரம் அங்கே வேண்டாம், வீணான பிரச்சனை அங்கே வேண்டாம். இவர் வந்து இந்த முடியை வந்து இவரே அவருக்கு நேர்ந்துக்கிறாரு. நம்ம இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் யூத முறைமையின்படி இவர் வாழ்கிறாரு, சில காரியங்களில் வாழ்கிறாரு. இவர் வந்து செய்ய வேணான்னு சொன்னது வந்து பிரமாணங்களில் வந்து 3 விதமான பிரமாணங்கள் இருக்குது. சோசியல் லா வந்து வேணான்னு சொல்லலை, பணிகை சாப்பிடு அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் இது வந்து புதிய உடன்படிக்கையில் வந்து இதோடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி வளர்ப்பார். அது வந்து எபிரேய புஸ்தகத்திலையும் ரோமர் நியம் நம்ம வாசித்தோம்னா அவருடைய எது காரியங்கள் நிறைய புரியும். இவர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, நீ வந்து பிரமாணமே வேணான்னு சொல்கிற, ஓய்வு நாள் வேணான்னு சொல்கிற, இயேசு மேலே என்ன குற்றச்சாட்டை வச்சாங்களோ அதே தான் இவர் மேலே வைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து யூதராக இருக்க விரும்புகிறாரு, கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருக்க விரும்புகிறாரு. முறைப்படி மொட்டை அடிப்பது என்பது அவங்களுக்கு தண்டனைக்கு தான் சமம். அதெல்லாம் நம்ம தெரியல, நம்ம அதுக்குள்ளே போய் படித்தா தான் தெரியும் எதுக்காக இவர் நேர்ந்துக்கிட்டாரு. முடியை கொடுக்குறேன்னு சொல்லி தலை சவரத்துக்காக நேர்ந்துக்கிறாரு. அது வந்து இல்லை, இவர் நேர்ந்துக்கிட்டு வரல,
வந்தவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏற்கனவே 4 சீசனும் உன்ன வேற ஒரு இடத்துல வரும், நீங்கள் வாசித்தீங்கன்னா புரியும். எனக்கு வந்து இப்படி ஒரு இது இருக்குது, நாங்கள் போய் இதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு போவார். அவங்க வந்து மெயினாக பிரச்சனை பண்ணது வந்து ஒரு யூதன் அல்லாதவனை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாரு பவுல். வந்து அவர் அடிக்கும்போது இவர் இருக்க மாட்டார், திறனுன்ற ஒருத்தனை தான் அவனுக்கு அவன் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அங்கே பவுல் இருக்க மாட்டார், அவனை பிடிச்சி இழுத்து அடிப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பவுல் வந்து யூதர் அல்லாத ஒருத்தனை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான், அவன் செஞ்ச தப்பு இது அப்படின்னு சொல்லி இவன் திறன் வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி வந்து அடிப்பாங்க. ஸோ இது வந்து குழப்பம் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த குழப்பத்தை பற்றியெல்லாம் பவுல் விளக்குவார். நான் வந்து விருத்த சேதத்துக்கு விரோதமாகவோ பிரமாணத்துக்கு விரோதமாகவோ எதுவும் பேசலை, அது கோயிலுக்கு விரோதமாக எதுவும் பேசலை அப்படின்றத வந்து விளக்குவார். அது பின்னாடி விளக்குவார். நம்ம அப்போ சொல்ல அதெல்லாம் வரும், ஒரு பிரசங்கமாகவே பண்ணுவார். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அவர் வந்து ஒரு இடத்துல சிரசேதம் பண்ணுவார். அந்த மயிரை கத்தரிக்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுவார். இது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து யூதராக தான் இருக்க விரும்புகிறார். நான் வந்து ஒரு யூதனாக அவன்கிட்ட வாழ்ந்தால் தான் அவனை இயேசுக்குள்ளே நடத்த முடியும். நான் வந்து அவன்கிட்ட போயிட்டு நீ விருத்தசேதனம் பண்ணாத, நீ வந்து அதை செய்கிற தப்பு இதை செய்கிற தப்பு நான் சொன்னேன் அப்படின்னா அவனை வந்து நான் இயேசுக்காக ஆதாயப்படுத்த முடியாது. ஸோ இதுதான் பவுலுடைய கொள்கை. இந்த கொள்கையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நான் யூதனுக்கு யூதனாக இருக்கிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனாக இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை நான் விட்டுடல அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய பிரமாணன்றது வேறு. நீங்கள் தேவனுக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு காரியம், அதான் தேவனுடைய பிரமாணம் சொல்லி பவுல் முக்கியப்படுத்துவார். சுத்திகரிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை அதை மென்ஷன் ஆகுது. சுத்திகரிச்சுட்டு வா அப்படின்னு. அந்த முடி வெட்டும் போது செய்ய வேண்டியது சுத்திகரிப்பு அது இருக்கு. அது ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம எங்கே பேச ஆரம்பித்தோம்? முதல்ல இயேசு, முதல் அப்போஸ்தலர், ரெண்டாவது 12 சீடர்கள், மூணாவது பவுலை பற்றி பேசும்போது தான் பவுலை தேவன் தான் தேர்ந்தெடுக்கிறார், பிரஜாதிக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து நீங்கள் ரோமர்லாம் வாசிங்கன்னா புரியும், ஏன் சமுதாயம் அழியுதே, இவர் மூலமாக பிரஜாதிகள் நிறைய ரட்சிக்கப்படுறாங்க, ஆனால் ஏன் சமுதாயம் அழியுதே, என் சமுதாயத்துக்கு பதில் நான் சபிக்கப்பட்டு போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிலாம் பவுல் வந்து பேசுகிறத பார்க்குறோம். ரோமர் ரொம்ப ஃபோக்கஸ் வந்து இஸ்ரேல் யூதர் மேலே பாசம் வந்துருச்சு. வெடிய பிரசங்கம் பண்ணி ஒருத்தன் தள்ளி விட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் ஏசியாவில். ஓகே, ஸோ பவுல் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர். அடுத்து 4வது விதமான அப்போஸ்தலர் யார்? புதிய இனங்கள், ஊர்கள், இடங்களில் சபை நிறுவ அனுப்பப்பட்டவர்கள். இதுதான் வந்து இப்போ இருக்கிற சபைகள் அனுப்புறது. நீங்கள் புதுசாக ஊருக்கு ஒரு போகிறீங்க, அங்கே வந்து யாருமே சபை இல்லை, அங்கே ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னா, ஸோ நீங்களும் அந்த அப்போஸ்தல ஊழியத்தில் இணைகிறீங்க. ஸோ 5வது விதமானது அப்போஸ்தல ஊழியம் செய்பவர்களுக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டவர்கள். ஓகே, ஸோ இதையும் அப்போஸ்தலராக பார்க்கணும். இப்போ வந்து பவுல் ஒரு இடத்துல போகிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சபை வந்து உதவியை கொடுத்து அனுப்புது. ஸோ இவங்களுமே அப்போஸ்தலர் கேட்டகரியில் வர்றாங்க. நீங்கள் அப்போஸ்தலராக போயிருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்னா, அதுவுமே இந்த 5 விதமான அப்போஸ்தலர்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? எவ்வளோ டைம் இருக்குது? நம்ம எத்தனாவது இந்த 28 அதிகாரங்களுடைய சுருக்கம் வந்து கீழே இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதை பற்றி நம்ம பாடலாம் நடத்தலை. ஸோ நீங்களும் ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது செக்ஷன் ஹெட்டிங் மாதிரி இருக்கும், அதை படிச்சிங்கன்னா புரியும். இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது மீதி உள்ள அற்புதங்கள். எத்தனை பார்த்தோம்? 50 வரைக்கும் பார்த்தோமா? ஏதோ ஒரு ரவுண்டு ஒரு நம்பர் முடித்தோம். 50ஆ 60ஆ? 50 பார்த்துட்டோம்ல, 51 பார்க்கலாமா? நான் உங்கள் புக்கில் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் புக்கு எல்லோரும் கொடுத்துட்டேன் ரிச்சர்ட். கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நான் இதில் டைப் பண்ணலை, நீங்கள் பயிற்சி கையிற மாதிரி நீங்களே எழுதிக்கோங்க. இந்த அற்புதங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு இந்த பாடம் முடியுது. இதோட 51லேருந்து 70 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். 51 வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 25-26. நம்ம வந்து என்ன நோக்கத்தில் இந்த அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை சில வசனத்திலேயே சொல்லியிருப்பாங்க, சில இடத்துல சொல்லப்பட்டிருக்காது, சொல்லப்படாத நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இது வரைக்கும் நம்ம 50 பார்த்துருக்கோம். ஸோ 51லேருந்து மீதியை பார்த்துட்டோம்னா முடிச்சிடலாம். வாசிங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும்
கடந்து போனது. ஓகே. ஸோ இந்த அற்புதம் இது வந்து ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரியே நடக்குது. ஆனால் பூமி அதிர்ச்சி பொதுவாக வந்து நிறைய அழிவு கொண்டு வரும். ஆனால் இந்த இடத்துல அழிவெல்லாம் இல்லை. ரிக்டர் அளவில் எவ்வளோ இருந்துச்சு தெரியல அந்த காலத்தில். ஆனால் சிறை கதவுகள்லாம் திறந்துக்கிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சி. எதுக்காக நடக்குது இந்த அற்புதம்? இவங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு நோக்கம் வேறு. ஸோ வெளியில் வந்து பேதுருவை வந்து ஆண்டவர் வந்து அப்படியே திறக்க வச்சு கொண்டு வந்தார். அதே மாதிரி கொண்டு வந்துருக்கலாம். அங்கேயே இப்படியெல்லாம் பண்ணுறாரு. ஓகே. ஸோ முக்கியமாக அதுதான் நோக்கம். இந்த அதிகாரி அது அடுத்த வருஷத்தில் வருதா, அந்த சிறை அதிகாரி சிறை ரட்சிக்கப்படுவதற்காக தான். ஸோ குறிப்பாக வந்து இல்லைன்னா சத்தம் இல்லாமல் கதவை திறந்து இவங்களே வெளியில் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கான அந்த சிறை அதிகாரி வந்து ரட்சிக்கப்படுறாரு. பவுலையும் இவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு, அவர் பேர் என்ன பேர் இருக்குதா? ஸோ அவரும் ஒரு குடும்பம் ஃபுல்லாக ரட்சிக்கப்படுதில்லை. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா, ஒவ்வொரு அற்புதத்தையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறாரு. அது நோக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் அற்புதம்னா சும்மா சில நேரத்தில் மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டுருவோம். நம்ம இது கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது சில நோக்கங்கள் இருக்குது ஆண்டவருக்கு. ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. அற்புதத்தை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நடத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் தப்பு. எல்லா இடத்துலையும் நடக்கணும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறோம், இங்கே ஏதாவது அற்புதம் நடத்தால் தான் இவர் ரட்சிக்கப்படுவார் அப்படின்றதும் தப்பு தான். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சில நேரத்தில் ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மேலும் அந்த குருந்த நகரத்தில் பவுல் கடவுளை பற்றி சொல்லியவைகளை கேட்டு நிறைய பேர் இயேசுவை நம்பி வாழ தங்களை ஒப்புக் கொடுத்து தண்ணீரில் முழுக்கெடுத்தார்கள். இது எந்த நகரம்? பிலிப்பி நகரம் தானா? எந்த இடத்துல நடக்குதுன்னு பார்க்குறோம். கொரிந்து நகரம். கொரிந்து நகரம். அந்த கொரிந்து நகரத்தில். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன அற்புதம் நடந்துச்சு, இத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன நடந்துச்சு நமக்கு வெளிப்படையாக சொல்லப்படல, அப்படி தானே? ஆனால் இது ஒரு அற்புதம். நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு காரியம் நடக்குது. ஆனால் என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படின்றது சொல்லப்படல. எங்கே நடந்தது? கொரிந்து நகரம். 18:8 ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஓகே. அது யாரு? கிறிஸ்பு. ஓகே. இப்போ அவர் மூலமாக தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்களா? ஜெப ஆலய தலைவன் கிறிஸ்பு. குஷ்பு ஞாபகம் வந்துருச்சா? ஸோ தலைவர் ரட்சிக்கப்பட்டால் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு அற்புதம் இங்கே நடக்குது. கிறிஸ்பு தலைவர், ஜெபாலய தலைவர். இல்ல, முதல்ல வந்து இது சம்பவம் என்னன்னா, ஜெபாலயத்துக்கு போவாரு பவுல். அப்ப வந்து அந்த கிறிஸ்புங்கிறவன் என்ன பண்ணுவாருன்னா, வெளியில போங்க, இங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாது, தவறான உபதேசம் பண்றீங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அந்த கிறிஸ்பு அந்த ஜெப ஆலயத்து பக்கத்துல யுஸ்துன்னு ஒரு வீடு இருக்கு. அவர் வீட்டுல போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை கேட்டு நிறைய யுஸ்பு அவங்க கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதை பார்த்து இவனுக்கு ஒரு உந்துதல் வந்து அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படுவார். ஓகே. அது ஃபுல்லாக வாசித்தா தான் நமக்கு அதெல்லாம் புரியும். நம்ம ஒரு வசனம் மட்டும் வாசித்தா புரியாது. ஓகே. அடுத்தது
53 18 9 10. ஜெபாலய தலைவர் கிறிஸ்து ரட்சிக்கப்படுறார். அவன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா சபையார் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேச மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். 10. ஸோ இங்கே வந்து இந்த காட்சி அளித்தல் தான் அற்புதமாக பார்க்குறோம். பவுலுக்கு தரிசனமாகி. ஓகே. இதுவும் கொரிந்து நகரம் தானே? இதுவும் கொரிந்து நகரம் தான். ஸோ இது காட்சி அளித்தல் வந்து சிலர் சொல்லுவாங்க, இயேசு நான் இத்தனை தடவை பார்த்தேன், இயேசு இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்ற மாதிரி. பவுல் வந்து முதல்ல ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு அந்த ஒளியை தான் பார்க்குறாரு, வெளிச்சம் தான் பார்க்குறாரு. அந்த சத்தம் கேட்குது, இயேசுடைய சத்தம் கேட்குது. ஸோ இங்கே வந்து ஏன் இந்த காட்சியை திரும்ப அவருக்கு கொடுக்கணும், காட்சி கொடுத்து இங்கேயும் இயேசு தானா இல்லை தேவனா, எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் வளர்க்கலை. ஸோ எதுக்காக இந்த அற்புதம்? கூட தான் இருக்கிறேன் நம்பிக்கை இருக்கு. கொரிந்து நகரம், இது கொரிந்து நகரம் தானா? கொரிந்து நகரம். ஒருவேளை பவுல் வந்து பயத்தில் இருக்கார், பவுலுடைய பயத்தை போக்குறதுக்கா? ஸோ பவுல் வந்து அந்த நகரத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்யணும், அதான் அதுக்காக அந்த காட்சியை கொடுக்குறாரு. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, பின்னால அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதனால முன்னாடியே ஒரு தைரியம் கொடுத்துட்டாங்க. ஓகே. என்ன பிரச்சனை வருது வாசிக்கிறீங்களா, சொல்லிடுறீங்களா? அப்போ நோக்கம் வந்து தொடர்ந்து பவுல் ஊழியம் செய்வது. ஆமாம். அடுத்தது பார்க்கலாமா? அதன் பிறகு பவுல் ஒவ்வொருவருடைய தலைகளிலும் கைகளை வைத்து கடவுளிடம் வேண்டுதல் செய்தார். அப்பொழுது சுத்தமான ஆவியானவர் அவர் ஒவ்வொருவரின் மேலும் வந்தார். பின்பு அவர் தந்த சக்தியால் அவர்களுக்கு இதுவரை தெரியாத வெவ்வேறு மொழிகளில் பேசவும் ஆரம்பித்தார்கள். மேலும் கடவுள் சொன்னதை சொல்லும் வரத்தை பெற்றும் பேச ஆரம்பித்தார்கள். ஓகே. இது வந்து எபேஸ் நகரத்தில் நடக்குது. இது எதுக்காக நடக்குது? இங்கே பொதுவாக அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் தான் முக்கியமாக. இயேசு பவுல் கையை வச்ச உடனே அந்த மக்கள் வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. என்ன நோக்கம்? புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லாமா? வரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வரங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ அந்நிய பாஷை வரமும் கிடைக்குது, தீர்க்க தரிசன வரமும் கிடைக்குது. அவங்களுக்கு பரிசுத்த ஆவினாலே என்னன்னு தெரியல. அதனால அவங்க அதுக்கப்புறம் தான் அதை கேள்விப்பட்டு பெற்றுக்கிட்டாங்க. இப்போ ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்ளவும், ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளவும். ரெண்டாவது வசனத்திலே இருக்கு. பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. இப்போ ஆவியானவரை பற்றி தெரிந்து கொள்ளவும், வரங்களை பெற்றுக்கொள்ளவும். பத்தொன்பதுல 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார்.
அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகாரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஓகே, இந்த அற்புதம் ஏன் இது எங்கே நடக்குது? கொரிந்து தானா? இந்த அற்புதம் ஏன் நடக்குது? இது கொஞ்சம் முக்கியமானது. உருமால்கள் கட்சிப்புனா புரியும். உருமால் என்னது? ஓ, அதுதான் உருமால். எனக்கு புரியல. தெரியாது. நான் இந்த புதிய மொழிபெயர்ப்பில் வந்து சால்வைன்னு போட்டிருக்கேன். கைக்குட்டை சால்வை. சில மந்திரவாதி எல்லாம் வந்து இயேசு பெயரை கொண்டு நிறைய போலி உபதேசம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதனாலதான் இவர் இந்த மாதிரியான அற்புதம் ஏன் நடக்குது, எங்கே நடக்குது? இப்போவும் நடக்குது சில இடங்கள்ல. ஆனால் இதை வச்சுட்டு தவறான போதனைகளும் நிறைய நடக்குது. ஆனால் இது ஏன் இந்த அற்புதம் வந்து இந்த மாதிரி அற்புதம் ஏன் நடக்குது? இந்த நோக்கம் என்னவா இருக்கும்? பொல்லாத ஆவியெல்லாம் துரத்துறதுக்கு. ஏன்னா அது கீழே வர சம்பவம் அப்படிதான் இருக்கு. ஓகே, இதுக்கு கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரில. ஆனால் இது குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் தியானித்து பார்த்தீங்கன்னா பவுலால் போக முடியலை, சிலரால் பவுல்ட்டு வர முடியல. ஸோ இந்த நோக்கங்களால் தான் இது நடக்கும். பவுலால் சில இடங்கள் போய் அற்புதங்களை செய்ய முடியல. ஒருவேளை இவருக்கு சொல்லுது, ஏன்னா இவர் பிஸியாக இருப்பார். அது சில மக்கள் வந்து பவுல்ட்டு வர முடியல, பவுல்ட்டு வந்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து அந்த துணியை கூட பயன்படுத்துவார்ன்றதான் முக்கியம். இல்லை, இந்த துணிக்கு வல்லமையெல்லாம் கிடையாது. ஒரு முடியாத காலகட்டம். ஆனால் அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. யாருக்குன்னா, ஒரு பேய் பிடித்தவங்களுக்கோ ஒரு வியாதியஸ்தருக்கோ இந்த பவுலுடைய துணி பட்டா எனக்கு சுகமாகணும் விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அதே மாதிரி. ஆனால் அவர் நேரடியாக வந்து சொல்கிறா, இங்கே வந்து பவுல் போக முடியல, பவுல்ட்டு அவங்க வர முடியல. ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து இந்த அற்புதத்தை செய்வார். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே நல்லாயிருக்கும். பவுலாலையும் போக முடியாமல் அவங்களாலையும் வர முடியாத ஒரு காலகட்டத்தில் இப்படி அற்புதம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி அற்புதங்கள். ஸோ இது வந்து நமக்கு கான்டெக்ஸ்டில் இல்லை, இருந்தாலும் இதுதான் நோக்கம். அதனால் பொதுவாக இப்போ வந்து நிறைய பேர் விற்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விற்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையிலே நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நடக்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? 19, 15, 16. இதுதான் அந்த பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது கொரிந்து பட்டணம். ஓகே, கொரிந்து பட்டணம். ஸோ இந்த அற்புதம் ஏன் நடக்குது? அதான் அந்த இயேசு பேரை சொல்லி நிறைய மந்திரவாதிகள் போலியா நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பொல்லாத ஆவியை குறிப்பாக அவங்க என்ன சொல்லி வரட்டுவாங்க? பேய் வரட்டுவாங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமம் பவுலையும் சொல்லுவாங்க. பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமம்.
இது வந்து இயேசுடைய நாமத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக. இயேசுவின் பெயரை நாமத்தை அவரால் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது பார்க்கலாமா? 57 18 19. அதற்கு இயேசுவை நம்பி வாழ தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களும் தங்கள் வாழ்வில் உள்ள குற்றக்குறைகளை 18 இப்போது வெளிப்படையாக சொன்னார்கள். மற்றும் ஒரு மாய மந்திரம் செய்து கொண்டிருந்தவர்களும் தாங்கள் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு அவர்கள் மாய மந்திரங்களை செய்ய பயன்படுத்திய புத்தகங்களை மக்கள் முன்னேற்றி கொண்டு வந்து போட்டு தீ வைத்து எரித்தார்கள். அவர்கள் தீ வைத்து எரித்த புத்தகங்களின் மதிப்பு சுமார் 50,000 வெள்ளிக்காசுகளுடைய மதிப்பிற்கு சமம். ஓகே, இது ஒரு அற்புதம். இது எபேசு. ஓகே, இது மனம் திரும்புதல் இல்லைங்களா? எபேசு. ஆமாம், மனம் திரும்புதல். குறிப்பாக வந்து அது வரைக்கும் அந்த மந்திரம்லாம் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி புரிய வைக்கிறார். மந்திரங்கள் வந்து பொய். அதுக்கப்புறம் 20:10. பின்பு பவுலும் கீழே இறங்கி வந்து அந்த வாலிபனின் உடலை கட்டி பிடித்துக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்த மக்களிடம், கவலைப்படாதீர்கள், இவன் உயிரோடு இருக்கிறான் என்றார். ஓகே, துரோக நகரத்தில் நடக்குது. ஸோ இந்த அற்புதம் ஏன்? பவுல் உயிரோடு எழுப்பின ஒரு வாலிபன் மேலே 3ஆம் மாடியிலேருந்து எத்தனை மாடியிலேருந்து கீழே வந்துட்டான். அவங்களுடைய கண்களுக்கு அவங்களுடைய விசுவாசம். ஓகே, விசுவாசம். ஒரு பக்கம் சித்தம் உயிரோடு வந்ததுனால விசுவாசம் பெருகுது. அப்புறம் இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நோக்கம் என்னவாக இருக்கும்? ஒருவேளை இவன் வந்து உயிரோடு வரல அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? துக்கு வீடாக இருக்கும் அந்த வீடு. பவுலால் வந்து தொடர்ந்து பிரசங்கம் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இங்கே வந்து உயிரோடு எழுப்பிட்டு திரும்ப அப்படியே கன்டினியூ பண்ணார் பிரசங்கத்தை காலையில் 6 மணி வரைக்கும், நைட் எல்லாம். ஓகே, பிரசங்கத்தை வந்து உண்மை நிரூபிக்கிறது. ஆமாம், தூங்கி வந்தா அது நோக்கம். பிரசங்கம் கேட்கும்போது தூங்குனேன்னா இப்போல்லாம் பாஸ்ட்டாக பிரசங்கம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. தூங்காத செத்துற போகிறேன்னு சொல்லி. ஓகே, பவுல் பிரசங்கம் பண்ணிய வீடு துக்க வீடாக மாறாமல் இருக்க, அதான் முக்கியமான நோக்கமாக நான் பார்க்குறேன். வசனம் உறுதிப்பட வசனம் விசுவாசம் உறுதிப்பட. ஓகே, அடுத்தது 21:4.
ஆவியானவர் அவர்கள் உள்ளத்தில் உணர்த்தினபடியால் அவர்கள், பவுலே, உங்களுக்கு எருசலேம் நகரில் ஆபத்து இருக்கிறது, ஆகவே அங்கு போக வேண்டாம் என்று பவுலிடம் சொன்னார்கள். ஓகே, இது வந்து தீரு நகரில் நடக்குது. தீரு நகர விசுவாசிகள் பவுல்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு தீர்க்க தரிசனம் தான். இந்த தீர்க்க தரிசனம் ஏன் சொல்லப்படணும்? இங்கே என்ன நடக்குது உண்மையிலே, எதுக்காக இது நோக்கம்? எச்சரிக்கை. ஆனால் இவர் வந்து போறாரு, கேட்டதுக்கப்புறம் போறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களும் இருக்குது. எதுக்காக அப்படின்றது தான் கேள்வி நமக்கு. ஆனால் இது வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. அவளுக்கு வந்து அங்கே ஒரு நிறைவு வரணும் அப்படிங்கிறது தெரியுது. போனா இது நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த நிறைவுக்குள்ளாக இங்க வந்துச்சு, இந்த சம்பவம் நடக்கணும்னு தெரிஞ்சேன்னா போறாரு. ஒருவேளை இந்த ஜனங்களுக்கு பவுல் போறது என்னன்னு தெரியாதனால ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி. இல்லை, இவர் போறது அவனுக்கு தெரியுது. ஆனா போனா அவனுக்கு இது நடக்கும்னு வந்து ஆவியானவர் இவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இது ஏன் நடக்கணும்? இந்த தீர்க்க தரிசனம், இந்த அற்புதம் ஏன் நடக்கணும்? பவுல் தெரியும். இவர் வந்து சொல்லுவார், நான் சாகிறதுக்கு ரெடி தான் சொல்றாரு. ஜனங்களுக்கு தெரியாது. ஜனங்க வந்து காப்பாற்றப்படணும். தன்னுடைய உயிரை பற்றி அவர் தனக்கு மூவிக்கு ஆபத்துன்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஒருவேளை இந்த ஜனங்களுக்கும் ஒருவேளை நாளைக்கு ஆபத்து இந்த மாதிரி தடுக்காம போகாம இருக்கணுங்கிறதுக்காக ஒருவேளை முன்மாதிரியா அப்படி காமிச்சிட்டு போயிட்டாங்க. பவுல் ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, யூதர்களுக்கு என் மக்களுக்கு நான் சமைக்கப்பட்ட நலமா இருக்கணும். ஒருவேளை அவருக்கு மக்கள் வந்து காப்பாற்றப்படணும். எனக்கு என்னாலும் பரவாயில்ல அப்படின்ற பவுலுக்கு என்னை பொறுத்தவரை இது வந்து பவுலுக்கு ஒரு சோதனை தான். இப்போ வந்து ஆவியானவர் தான் இவர் வந்து எருசலேம் போக சொல்றாரு. இவருக்கு உறுதியாயிடுச்சு. ஆனால் போகிற வழியில் ஆவியானவர் அங்கே ஒருத்தர் சொல்லி, நீ போனேன்னா அங்கே உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரு ஆவியானவர். அப்போ வந்து இது வந்து ஒரு சோதனை மாதிரி தான் பவுலுக்கு. பவுலை வந்து சோதிக்கிறது தான். என்னை பொறுத்தவரை சோதனை மாதிரி தான் அவருக்கு. ஜனங்களாக சொன்னால் பரவாயில்ல, ஆவியானவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. அதனால ஆவியானவர் தான் சொல்கிறாரு. தீர்க்க தரிசனாலே ஆவியானவர் தான் சொல்லான்னு அர்த்தம். இப்போ ஆவியானவர் தான் இவர் வந்து அங்கே போகவும் சொல்கிறாரு. இப்போ இவங்களை வச்சுட்டு நீ போகாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அதான் அவருக்கு வந்து ஒரு சோதனை மாதிரி தான். பவுலை பொறுத்தவரை வந்து ஒரு சோதனை தான். இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து போயிட்டு வந்துரு வழி ஆட்டி பேசாத என்னதோ சொல்லுவாங்க. ஆனால் இவர் மீறி பேசிடுவார், அங்கேயே செத்துருவார். அது மாதிரி தீர்க்க தரிசனத்தில் வந்து நானும் தீர்க்க தரிசி தான். என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போன்னு கூப்பிட்டு போய் அங்கே இப்போ அங்கே வந்து நான் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே இருந்தாலும் ஏமாந்துருவார் இந்த தீர்க்க தரிசி. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இது வந்து ஒரு சோதிக்கிற மாதிரி தான் வருது. சோதனை தான் பவுலுக்கு வந்து சோதனை தான் அது. ஆனால் அதில் ஜெயிக்கிறார் அவர். எப்படி? ஜனங்களால் இல்லை, ஆவியானவர் தானே. அவங்களாம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இது வந்து தீர்க்க தரிசனம். ஓகே, 21:11 இது அடுத்தது நடக்குது. இல்லை வந்து இது வந்து 21:4 21:14 அடுத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெல்ட் எடுத்து கட்டுறது அதே தான். செசரியா நகரம் இல்லை, இது வேற நகரம். அது தீரு நகரம், இது செசரியா நகரம். இப்போ இங்கே வந்து அவர் பெல்ட் எடுத்து கட்டிக்கிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது ரெண்டாவது எச்சரிப்பு. அப்போ இங்கேயும் வந்து சோதனை தான் இல்லை. இப்போ இவருக்கு போகணுமா வேணுமா வேண்டாமான்னு ஒரு சோதனை வரத்தான் செய்தார். அடுத்தது 27, 23, 24
எது இல்ல எழுதுங்க 60 இப்பதான் பாத்தேன். 60 வந்து அதே தான். 2வது சோதனை அவருக்கு வேற ஒரு நகரத்துக்கு போகிறாரு. அங்கேயும் அதே தான். அவர் வந்து பவுலுக்கு வந்து சோதனை தான் அது. அப்போ இரண்டாவது சோதனை நடக்குது. ஆமாம். ஆனால் இது செசரியா நகரில் நடக்குது. ஆமாம். அது இரண்டாவது சோதனை வராது. 61 வந்து 27 அதிகாரம் 23 24. அது வந்து இடம் வந்து கிரேத்தா தீவு. கிரேத்தா தீவு. ஓகே. கிரேத்தா. கிரேட்டா. இங்கே தான் பாம்பு கடிக்கிறார்ல. ஆமாம்பா. விறகெடுக்கும்போது ஓகே. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டு வரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். இங்கே வந்து தூதர் வந்து பவுலை சந்திக்கிறார். அது ஒரு அற்புதம். எதுக்காக நடக்குது இது? என்ன நோக்கம்? அந்த ரோம்ல போய் அந்த அரசனை சந்திக்கிறது தேவனுடைய திட்டம்னு சொல்றாரு. ஓகே. இவரோட குழப்பத்துக்கு ஒரு விடுதலை. ஓகே. அந்த கப்பல் எல்லாம் சேதமாகுது. ஆனா அதுல இருந்து இது மூலமா வந்து பவுலுக்கு புரியுது நம்மள யாரும் சாக மாட்டோம்னு சொல்லி. இவர் மூலமாக அவங்க கூட நிறைய கைதி போறாங்க, யாருமே சாக மாட்டாங்கன்ற ஒரு இது புரியுது. அதையும் தெளிவுபடுத்திட்டார். அப்போ ஒருவருக்கும் ஒருவரும் சாக மாட்டோம் என்று உற்சாகப்படுத்துவதற்காக புரியுதா? அப்போ கப்பலில் பயணம் செய்த ஒருவரும் கப்பல் உடையும் எல்லாமே இதாகும், ஆனால் ஒருவரும் சாக மாட்டோம் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. பிளஸ் அவரு இந்த மாதிரி 2 பரிசுத்த ஆவியானவரோட சொல்லிட்டு இருக்கிற ஒரு குழப்பம் கூட இருந்திருக்கலாம். அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. இது கடவுளுடைய திட்டம் அப்படின்னு சொல்லியே தூதரை சொல்லிட்டாரு. ஆமாம். அரசனுக்கு முன்பாக நிற்பதற்காகவா? இது வந்து அவருக்கு முதலே தெரிஞ்சிருது. ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து கடைசி சொல்றாரு. ஆமாம் ஜனங்கள்ட்ட சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து உற்சாகப்படுத்துறாரு, நீங்கள்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா தான் நீச்சல், கப்பல் உடைய போகுது, அதனால் சாப்பிட்டா தான் நீச்சல் அடித்து நீங்கள் கரைக்கு போக முடியும், அதனால் நம்ம யாரும் சாக மாட்டோம். இந்த சாக மாட்டோன்றது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, இந்த மாதிரி தூதன்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் ராஜாட்ட போய் நிற்க போகிறேன், உன் நிமித்தம் உன் கூட இருக்கிற ஒருத்தருக்கும் சாவு வராது அப்படின்னு சொன்னதை சொல்லி உற்சாகப்படுத்துகிறாரு. ஸோ அதன் நோக்கத்தை வந்து நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஒருவரும் சாக மாட்டோம் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்த. ஆனால் இவருக்கும் உறுதி கிடைக்குது. அது மூலம் இப்போ அவருக்குமே நானும் சாக மாட்டேன்ற உறுதி கிடைக்குது. ஆ ஓகே. அடுத்தது இதுதான் பாம்பு கடிக்கிறது. ஓகே. இந்த அற்புதத்தின் நோக்கம் என்னது? இப்போ பாம்பு கடிக்குது, அந்த தீவு மக்கள்லாம் பார்க்குறாங்க, இவன் வந்து பெரிய பாவியாக இருப்பான் போல், விஷப்பாம்பு கடிச்சிருக்கு, இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து நுரதள்ளி சாக போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த செஞ்ச பாவம் விடலை அப்படின்றது அவங்களுடைய கருத்து. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு கழித்து பார்க்கும்போது அவனுக்கு சாவு வரல. இது கிரேத்தா தீவு தான். அப்படியா? மெலித்தா. 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 ஓகே. இந்த அற்புதத்தின் நோக்கம் பாம்பு கடிச்சு சாகலை. ஏன்?
இது வந்து அந்த தீவு மக்கள் ரட்சிக்கப்படுவது தான். இந்த அற்புதம் நடந்தது. அந்த தீவா ரட்சிக்கப்பட ஆமாம், இந்த தீவு மக்கள் ரட்சிக்கப்பட. சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது இவர் சொல்கிற கடவுள் உண்மையே தான் அப்படின்றது புரியும் அவங்களுக்கு. அடுத்தும் சேம் தான், மெலிதா தீவு. ஓகே, அதே ஊர் தான், தீவு மக்கள் ரட்சிக்கப்பட. 28 28:8. 63 சொல்றீங்க. இது என்ன அற்புதம்? அது அந்த தீவுல உள்ள ஒருத்தரோட அப்பாவுக்கு சுகமானது வந்து அப்ப இந்த பாம்பு கடிச்சது அதே அவருடைய நோக்கம் இருக்குது. அதே தான், மூணுமே தொடர்ந்து அப்படியே தான், அதே நோக்கம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுவும் அதே தான். எல்லாம் மெலிதா தீவு, எல்லாத்தையும் மெலிதா தீவு மக்கள் ரட்சிக்கப்படும். மொத்தம் 64. ஓகே, இதோட முடியுது. அற்புதங்களை கேட்ட பிறகு ஜனங்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்துட்டாங்க பாருங்க. ஆமாம், லாஸ்ட்ல கண்ணால பார்த்தா தான் நம்புறாங்க. அற்புதங்கள் வந்து நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்து தான். அதனால தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில சாட்சியை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வந்து எது மூலமாக தொழுகிறார் பற்றி அவங்க ரட்சிக்கிறார். ஸோ இதோடு நம்ம இந்த பாடத்தை முடிக்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீங்களா? அப்போஸ்தலர் புஸ்தகம் நடபடிகள். ஏதாவது கேட்கணும்னா உங்களுக்கு கேளுங்க, இல்லைன்னா நம்ம ஜாம் பண்ணி கொடுக்கலாம். பொறுத்துக்காலாம் போடுவீங்களா? வரும். கொஸ்டின் choose the best answer. மாடல் கொஸ்டின் போன வருஷம் இந்த வந்து அற்புதங்கள் இந்த தமிழ் காலம் போட்டு வந்து எப்படி இது ரிவைஸ் பண்ணுங்க? எப்படி? இந்த அற்புதங்கள் எல்லாமே சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. அதில் எப்படி எனக்கும் எப்படி கேள்வி கேட்குன்னு தெரியல, பார்க்குறேன் நான். ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கேட்பேன். இம்பார்ட்டண்டான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சம்பவங்கள் கொஞ்சம் அற்புதங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தான் போகுது. இந்த ஃபைல் நம்ம அந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த வசனம்லாம் ஒத்து பார்க்கும்போதே யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுறீங்களா? முடிக்கலாம் சாப்பாட்டுக்காக. கேள்வி நிறைய கேட்கும். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு பேசப்பா. ஆண்டவரே, இங்கே வர கிருபை செய்தீங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை அப்பா என் மனதில் பதியத்தக்கதாகவும், ஆண்டவரே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள், ஆண்டவரே புத்தகத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை உங்களை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, அப்போஸ்தலர்களை விட அவர்கள் எடுத்து குறைந்திருந்தாலும் அப்பா நீர் குறைவில்லாத தேவன் என்பதை
பயன்படுத்தவும் ஆண்டவர் நாம மகிமைப்படவும் ராஜ்யம் கட்டப்படும் ஆண்டவர் எங்களுக்கு அதிகப்படுத்துங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. அப்பா இந்த பள்ளி நடத்துகிற ஆசிரியர்கள் அந்த எல்லாரும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு கற்றுக்கொண்டு 2 பாடங்களை ஆண்டவர் தெளிவுபெறவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும் என்று அப்பா இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஜெபிக்கிறோம். இந்த நடத்துகிற ஆசிரியர்கள் நிறுவனத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகள் குடும்பம் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையின் கரம் நிறைந்திருக்கட்டும். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பள்ளியாக அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாம் வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். எங்களை ஒவ்வொரு நாட்கள் இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஜெபிக்கிறோம். ஆமாம். கர்த்தரை